What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Tosa மறுபடி வந்துட்டோம் உங்கள் Tosa boys. நலமா இருக்கீங்க? தண்ணில குச்சி வந்து இல்ல அவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். நீ கமெண்ட்ஸ் பத்தி சொன்னா அவன் கமெண்ட்ஸ் பத்தி போன ஒரு எபிசோட் வந்து எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணாங்க ஜெயஸ்ரீ வந்தனால. ஸோ எல்லாரும் வந்து என்ன பொண்ணு திருப்பி வந்துருச்சு ஜெயஸ்ரீயோட செலிப்ரேஷன் அந்த மாதிரி பொண்ணு வந்துருக்கனால பொண்ணு வந்தோடனே பொண்ணு கண்டே அலையறாங்க பத்தியா. நல்லா காஞ்சி போயிருக்காங்க நம்ம மாதிரியே. காஞ்சி போயிருக்காங்க. சரி, அது என்ன நம்ம மாதிரியேன்னு சொல்லி இது டீஹைட்ரேஷன் தான். ஓ அந்த மாதிரி இங்கிலீஷ் மீடியமே. இல்ல இதுல தெரியாத மாதிரி நீ இருக்கிய இல்ல நீ இருக்கிய காஞ்சி போயிருக்காங்க என்று காய்ச்சி போயிருக்காங்க பாலுவடை முகம் பாலோட முகமோ அப்பப்ப மர்டர் பண்ணணும் இல்ல பால் குடிக்கணும். போன வாரம் வந்து உன் மைக் வந்து சரியா வரலையா? ஆமா, எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு மைக் பத்தி பேசி இனி பத்தி பேசாத. எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. போட்டுடுவாமா. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து ஒரு சுவாரஸ்யமான எபிசோட் இருக்குன்னு நம்புறேன். ஏன்னா இந்த வாரம் வந்து ஆக்சுவலி இந்த வாரம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு. ஏன்னா இந்த வாரத்துல எங்க 3 பேர்ல ஒரு ஆளுக்கு வந்து சூனியம் வச்சிருக்காங்க. சூத்தல. No, actually, we just found out that apparently somebody tried to have black magic attempt. Actually, I don't even know whether it's attempt or actually they already did it, but we found out they were doing it. Yeah. And this interesting story that we will tell you soon. அதுக்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லியே வைக்கிறது டா வியூ போனன். ஆனா இந்த வாரம் டா வியூ போனன் தான் கமெண்ட்ஸ் படிக்கலாம்னு ஆசைப்படுறேன். கடைசி நிமிஷத்துல பொறிச்சு விட்டு இருடா ஏன்டா பொறிச்சு விட்டுன்னு சொல்றேன். ஓகே வந்துருச்சு. A few moments later. Okay, first comment. Yashini Gopi, please release a cockroach during the show. Would love to see. உங்க ஆசை நிறைவேறும் ஒரு நாள். நிறைவேறும். டாவியூ ஷோல நாங்க வந்தோம்னா பண்றோம். Okay, just want to let you know, if you want to see us in Daviu show, the only way I will come into the Daviu show, அந்த பனிஷ்மென்ட்ல இவனும் எடுக்கணும், அதே நேரத்துல அந்த பனிஷ்மென்ட் கொக்ரோச்சா இருக்கணும். Okay, நான் வந்து I will eat the most worst thing that he gives me. If he allowed to eat cockroach. நான் ஏன் cockroach சாப்பிடணும்? நீ cockroach சாப்பிட்டா நீ என்ன கர்மத்தை கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன். டேய் cockroach சாப்பிட முடியாதுடா. நீ சிவாஜி சாப்பிட்டவன் நான் சொல்றேன், அது வேணாம். அவனை சேலஞ்ச் பண்ணாது. அவன் cockroach சாப்பிடணும்ல? அவன் கொக்ரோச் மட்டும் தான் சாப்பிடணும். அவன் ஒண்ணு என்னென்னலாம் அது கொக்ரோச்சே நீ சாப்பிட்டு அவன் ஆட்டு கொட்டையிலேருந்து ஆட்டு சுத்து வரைக்கும் சாப்பிட சொல்லுவான்டா. கொட்டையிலேருந்து பூனை முட்டை வரைக்கும் வரும். முட்டை போடாதுடா. இது ஃபீமேல் பூனை முட்டை போடாதுடா. முட்டை போட தானே இது முட்டை போட்டு குஞ்சு பறிச்சு பார்த்து வருமா? ஓகே, அடுத்து குகனேஸ்வரி, ஜீவன் becomes more handsome day by day. இது எனக்கு ஒரு விஷயம் புரியல. எந்த கமெண்ட் வராட்டியும் வாரம் ஒரு கமெண்ட் தவறாம வந்துரும். ஆமா நானும் ஜீவன் becomes more handsome. இது வந்து பட்டு அசிங்கமா இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் பார்க்க சரியா இருக்கீங்க சார். இல்ல ஒரு வாரமும் மாறிக்கிட்டே இருக்கேன். எப்படி தெரியல. அது வேற ஒவ்வொரு வாரமும் அந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, முடி கொழிட்டு இருக்கு. கிரீஸே 2 மாசத்துக்கு ஒரு தான் வெட்டிட்டு போறான். அதே நான் கெஞ்சி வேண்டியதா இருக்கு விட்டு இருக்கு. அடுத்து இதுல ஆடியோ தெருவா இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அங்க சார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஆடியோ புட்டாமாவ மாதிரி இருக்கான். nice one. Actually, it's actually my fault because நாங்க வந்து ஒரு புது சிஸ்டம் ஆரம்பிச்சோம். So காதல் கதை எபிசோட் அப்படிதான் இருக்கு. We had to redo some of the episodes. Yeah. But this week should be okay already. Yeah, back to the old system. அடுத்து வந்து லலிதன் பிரின்சி. When Jayashree and Chris seriously discussing about the story, Jeevan and Poonan were playing and making fun like backbenchers. அப்படியா நாங்களே சீரியஸா தான கதை கேட்டு நம்ம backbenchers. அது வேற சொல்லிட்டீங்களே. நாம backbenchers இல்லையே. நம்ம ஸ்கூல் போனா தானே.
ஆக்சுவலி கூலா அது எப்படி இருக்கும்? நாங்க ஸ்கூல் போய் படிக்காம இருக்கோம், ஒருத்தன் ஸ்கூல் போய் ஆசைப்பட்டு படிக்க முடியாம உட்காந்துருக்கான். இப்போ கூட எனக்கு ஸ்கூல் அனுப்பி நான் போயிடுவேன். யாராவது காசு கட்டுறீங்களா ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்கு? ஸ்கூல் வந்து யாரும் நான் போலாம். யாரும் ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஸ்கூல் வந்து பப்ளிக் ஸ்கூல் வந்து 500 தான். 500 ஆமாவா? இந்த வயசுல எப்படி பண்ணுவீங்க நீ? இந்த வயசுல ஸ்கூல் போற நீ ஆசைப்படுற நீ வல்கரா இருக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த வயசுல பிள்ளைங்களாம் கொல்ற அவன் வல்கரா இருக்கும்போது படிக்க ஆசைப்படுற நீ இப்ப வல்கரா இருக்கலாம். என்னமோ சொல்ல வரான்னு புரியுது. அவர் இந்த உலகத்துக்கு என்னமோ சொல்ல வராரு. என்ன ஏன் பேச விட மாட்டீங்க? என்ன வந்து லாவண்யா லாவா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டாரிஸ் ஃப்ரம் அ காலர் இன் ரீசன்ட் டைம்ஸ். ஆமாவா? காலர் வந்ததுலேயே ரீசன்ட் டைம்ல இதான் பெஸ்ட் தான். அவங்க என்ன கதை சொன்னாங்க? நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், வாரம் படம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா படத்துலயும் கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுத்தா நான் வந்து கெஸ்ட்லாம் என்ன ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியல, நான் வந்து சில நேரத்தில் வந்து தமிழில் நான் தான் படுறேன். சில நேரத்தில் சண்டே அன்னைக்கு ஆமா இந்த வாரம் என்ன பேசணும் உங்களுக்கு மெசேஜ். ஆமாடா ஆக்சுவலி மோஸ்ட் கிரீஸோட கதை தான் இதாக இருக்கும், இதாக இருக்கும் தமிழோட. The last one, Divyesh Sudo. Day 3 of asking Poonan and Krish to talk about shit until Jeevan vomits. அவ்வளவுதானே, இப்பயே ஆரம்பிச்சிடலாம். சார் ஸ்டார்டிங்லேயே பியோட ஆரம்பிக்கிறது. ஸ்டார்டிங்லேயே வந்து ஊட ஆரம்பிக்கணும். புள்ளியர் சொல்லி நான் என்னமோ சொன்னேன் காதுல இப்படிதான்டா. அப்புறம் பாவம் அப்படிதான் வரும். அப்படிதான் இருக்கும். அது கொஞ்சம் ஆபீஸ் இருந்துச்சு. எனிவேஸ் இந்த வாரம் வந்து பூனன் வந்து புலியா சூரிய ஆரம்பிக்கிறாரு. பூனன் நானா? ஐயோ நானே வெல்கம் டு தி ஷோ. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக சிச்சுவேஷன் மாறிடுச்சுடா, எனக்கே தெரியல. ஓகே, நான் இந்த வாரம் நான் சொல்றேன். டோஸ் ஆப் தொலைக்காட்சியில் தொலைக்காட்சியில் தலைமுறையாக வந்து வந்து காட்டிக்கொண்டு இருக்கும் கவர்ச்சி நாயகன் வியூ என்று சொல்லிருக்கு. அவரே அந்த வியூ இருக்கிறது. வியூ பூவனன் வழங்கும் இல்லடா திரையரங்கில் வெற்றி நடை போடும் ஷகிலாவின் சைட்டு புருஷன். ஷகிலா சைட்டு புருஷனா கதை சொல்றேன். சாக்கா. ஓகே, இன்னைக்கியோட கதை வந்து ஒரு ஜெயில நடந்த ஒரு கதை. பண்டுவான் ஸோ ஜெயிலில் நடந்த ஒரு கதை. இந்த காய் வந்து ஒரு மாமா கட்டில் வந்து ஒரு மாமா பொட்டா போடுறவனை பிடிச்சி பிடிச்சிக்கிறீங்களா உங்களுக்கு? என்னது பொட்டா போடுறவன? ஆமா, பொட்டா போடுறவன மாமா கட்டில் கூட்டு வந்து ஜெயிலில் போட வச்சுட்டாங்க. என்ன மாமா கடை பொரோட்டா கூட போட மாட்டாடா, ரொட்டி சாணம் தான் போடுவான்டா. நம்ம தமிழ்ல பொரோட்டா தானே சொல்லுவோம். பொரோட்டாடா, பரோட்டா. நீ வந்து இப்பயாச்சும் ஒரு தமிழ் கடையில் போயிட்டு அண்ணா பரோட்டா ஒன்று கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். எங்க பாட்டி எப்படி சொல்லுவாங்க? உங்க பாட்டி சொன்னாங்க கேள்ல, நீ என்ன சொல்றதா கேட்டுட்டு எங்க பாட்டி சொன்னாங்க, ஆத்தா சொன்னாங்க, ஊட்டி அடிச்சாங்க. நான் வீட்ல அப்படி சொல்லுவேன். பரோட்டா வீட்ல சொல்றது கடையில சொல்றது வித்தியாசம் இருக்குல்ல. ஆமா, வீட்ல தான் இருக்கும். டேய் நீ வீட்ல யாரை சொல்லி நீ தனியா தான் இருக்கற. இப்போ நீ தான் சொன்ன கடையில போய் பரோட்டா கேட்க போறேன்னு. இங்க இல்ல, அந்த மாமாக்காரனை சொல்றேன். ரொட்டி சாணாய் நம்ம கடையில போகும்போது ரொட்டி சாணாய் தான் சொல்லுவேன். வீட்ல சொல்லும்போது பரோட்டா. வீட்ல தனியா தான் உட்கார்ந்திருக்க, நீ யாரை பேசி எடுக்கற தனியா? நீ எப்படி வீட்ல பரோட்டான்னு சொல்லிட்டு அங்க போய் பரோட்டா சொல்லணும் மக்கனப்பா ரொட்டி சாணாய் சத்து இவ்வளோ நேரம் பிராக்டிஸ் பண்ணி ரொட்டி சாணாய் எங்கடா வந்துச்சு? இல்லடா, உங்க கூட பரோட்டான்னு பேசிக்கிறேன். கடைக்கு போனா சப்பாத்தி ஆர்டர் பண்ணிட்டு நீ தமிழ் காக்கணும்டா. தமிழ் தமிழ காக்கணும். தமிழ காக்கணும், பீ வந்தா முக்கணும்னு. நானும் தமிழை பத்தி தப்பா சொல்றியா நீ? இல்ல பீ ஏதாச்சும் கனெக்ட் பண்ண அவன் வாங்கி இருக்கு கேட்டாங்களே. ஓ, அதுக்கு பிளான் பண்றியா? இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. சரி சொல்லுங்க. ஓகே, ஸோ இவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட மாமா கடையில் வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். திடீர்னு வந்து ஒரு 4-5 போலீஸ்காரங்க வந்து அவன் அப்படி பக்கத்தில் நின்னுங்க. ஏன் தமிழனா? என்னது இது நாய்க்கடை? அதுவும் நின்றுப்பாங்க. இல்ல தமிழனா என்னவா புதுசா வந்திருக்கீங்க? ஏரியா புதுசா வாங்க. என்னது ஏரியா புதுசா? ஏரியா புதுசாவா? என் கார்ல என்ன வாங்க புதுசா வந்திருக்கீங்களா? என்ன புதுசா வந்திருக்காங்க?
ஸோ வந்துட்டு அவன் சொன்னா இந்த காடி வந்து உன்னோட சொல்லி ஒரு காடியை பாயிண்ட் பண்ணான். ஸோ அவன் சொன்னா ஆமா இது என்னோட காடி தானே, உன்னை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம், இந்த காடி ஓனர் யாருன்னு கேட்டிருக்கான். இந்த காடி ஓனர் நான். எனக்கு இவன் நமக்கு தான் வருது. என்னது இவன் BMW போகும்போது காடி ஒண்ணுதா, எப்படி இந்த காடி வாங்கின? போலீஸ் ஸ்டாப்ல நின்று நான் வந்து வீட்டு முன்னாடி தான் அவன் கேட்டான், நான் வந்து ஜிம் முடிச்சுட்டு வரேன். அவன் கேட்குறான் நீ கிருத்த சாப்பா கிருத்த சாயலா பத்துவ நம்ப முடியலையே. நீயா ஒன்னால வாங்க முடியலன்னு எதுக்கு மச்சாங்க மூஞ்ச பாரு, காடி வாங்குற மாதிரியா இருக்கு. தெரியும் அது பழைய காடி. ஓ வேற கிடையாது. ஓ நான் வீட்டுக்கு போயிட்டு அவன் என்னை இன்சல்ட் பண்றானா இல்ல இந்த மாதிரி காடி வச்சிருக்கேன்னு நம்ப மாட்டேன். அதான் இன்சல்ட் எந்த கேட்டகரியில சேருது? அன்னைக்கு வாங்கினேன் சொல்ல முடியாது. ஆக்சுவலி அந்த மாதிரி கேட்டாங்க. அப்ப இன்னொரு தடவை சேட்டையா பண்ணான். போலீஸ்காரன் வந்து ஒரு தடவை வந்து நிப்பாட்டிட்டான். ஐ பி ஆனஸ்ட் once he started doing this and he said what he said, I started laughing. நீ போலீஸ்காரன் நான் சிரிச்சா உனக்கு எப்படி இருக்கும்? ஆனா நான் சிரிச்சனால அவன் ஆக்சுவலி நான் சொன்னது பொய் நினைச்சிட்டு இருந்தான். நீ என்ன சொன்ன? போலீஸ்காரன் ஸ்டாப் பண்ணிட்டு யூத் வந்துட்டு அடு மீனுவன் ஆடா பிலா இது சும்மா வராங்க. தமிழ் சொல்றேன். குடிச்சியா? இல்லை நான் குடிக்கல. ஆல்கோஹால் ஸ்மெல் வருது. நீ தானே குடிச்சிருப்ப. நான் வந்துட்டு இல்லை என்னால் குடிக்க முடியாது. எப்படி? நான் ஆல்கோஹால் எலர்ஜின்னு பார்த்தா அப்படி தெரியலையே. நான் அப்படி பார்த்துட்டு இல்லை நிஜமா எனக்கு அலர்ஜி வரும். அவன் சொல்லிட்டு அவன் நம்பலடா. சரி நீ ஆல்கோஹால் கூட நான் இப்போ அலர்ஜி வந்தோடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போன்னு சொன்னேன். ஓ நீ சொன்னியா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக சொன்னேன். அவன் போன்னு சொல்லிட்டான். ஆனால் சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டேன். குடிச்சிட்டான் சார், பிடிங்க உள்ள போடு. சம் ஐடியா நம்ம நிப்பாட்டானா நம்ம சொல்லுவோம் ஆல்கோஹால் அலர்ஜிக்னு. நம்பலனா அவனே கூட்டி கடைக்கு போய் 2 கேன் வாங்கி கொடுறான்னு ஒரு கிரேட்டை முடிச்சிருவேன். தேங்க்யூ வாங்க கிராப்ஸ் கராங்க. இப்போ நம்மளை வச்சு என்ன பண்ணா? நான் சொன்னேன் எனக்கு அலர்ஜிக் டு ஆல்கோஹால் சொல்லல. எனக்கு இது அவன் கடுப்பாயிருப்பான். எல்லாம் இவன் குடிச்சிருக்கான்னு தான் நினைச்சிருப்பான். ஆல்கோஹால் குடிச்சிருக்க சார், குடிக்கல சார். அதுக்கு தான் I laugh and I get uncomfortable. ஆனா அவன் கேட்டது அவன் பண்ணது எப்படி தெரியுமா பண்ணா? லைக் I'm not even exaggerating. கண்ணாடி இங்க இருக்குன்னு வச்சுக்கோ. நீ கண்ணாடி திறந்த உடனே அவன் இப்படி ஸ்மெல் பண்ணல. ஓ இது எனக்கு காடி உழுகு. ஆமா ஆக்சுவலி இது எனக்கும் நடக்கும். நான் கிராப் போட்டு அடிக்கிட்டு போவேன். லைக் யூசுவலி கிராப்னா விட்டுருவாங்க, பட் தே ஆல்வேஸ் they'll put their head inside. இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா இது போலீஸ்காரன் நிப்பாட்டி இருக்கான். அது ஓகே. முதல் தடவை வந்து போலீஸ் நிப்பாட்டி கண்ணாடி வந்து நம்ம இறக்கணும் இறக்கிட்டு அவன் என்ன பண்ணா ஒண்ணுமே பேசல. அடுத்த என்ன பண்ணுது? முட்டை கொடுத்துரு. அப்ப கான்ஃபர்ம் பண்ணிருப்பான். திரும்ப லிப் லாக் பண்ணிட்டானா? ஐயோ என்ன பண்ணுவேன்? அவன் அப்ப கான்ஃபர்ம் பண்ணி யூ புக்கான் ஆல்கோஹால் யூ டாடாலா போதை பொருள்ல மாட்டி இருக்கியாடா? அடிக்கல சார். போதை பொருள் சொல்றது ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து he doesn't take weed all, but I have another friend who takes weed. So but this particular time he said he didn't take weed. So போலீஸ்காரன் நிப்பாட்டிட்டான். என் ஃப்ரெண்ட் என்ன தரம் பண்ணா தைரியமா போயிட்டு நீங்க யாரு இந்தியன்ஸ் நீங்க எங்களை நிப்பாட்டுவீங்களா அந்த மாதிரி திட்டி இருக்கான் போலீஸ்காரனை. போலீஸ்காரன் வந்து அவன் டேல்கேட் லைட் போச்சுன்னு சொல்லிட்டு நிப்பாட்டினான். இது போய் இவன் வந்து குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீ பண்ண பாரு யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வேணாம் வேணாம் ஏன் பொதுவாக கடையில் அடிச்சிடணும். உங்க எல்லாருக்கும் அந்த ஃப்ரெண்ட் யாரு நல்லாவே தெரியும். அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் இங்க கெஸ்டாவே வந்திருக்கான். அவன் அப்படி மாதிரி தெரியும். அவன் இப்படி வந்துட்டு இப்படி உட்காந்துட்டு you know what happened? They made this fellow sit there for half an hour to 45 minutes because இவன் கத்துறனால இவன் காட்டு எடுத்துட்டு வருவானு சொன்னல, எடுக்காதீங்கன்னு சொன்னல. இல்ல எடுத்தது பிரச்சனை இல்ல, காடி உழுகுதான் இருக்கே. இது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அவன் வந்து அடிச்சிட்டான். ஆனா எங்களுக்கு தெரியாது அவன் வந்து வீட்டு அடிச்சிருக்கானு. இல்ல யார் அடிக்கல, வீட்டு அடிச்சிருக்காங்க எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்க வந்து ஒரு ஆர்என்ஆர் சொல்ல முடியாது, அது ஒரு லைக் பெண்டான பில்டிங்ல இந்த போற வழியில வந்து சில கடையெல்லாம் இருக்கும். மலை
திருபாதை லைக் ஸ்டால்லா ரெஸ்டாரண்ட்ல அந்த ரோட் தேவிடா இருக்கிற இடமா சரி சரி அவன் ரெட் லைட் ஏரியாக்கா போன சொன்ன மாதிரி அவன் என்ன அந்த கண்ட பாட்டிசன் போறப்ப அந்த கடல் வரல நிறைய கடலாம் இருக்கும்ல. ஸோ இப்போ பார்க் பண்ணிட்டு டாய்லெட் போகணும்னு சொன்னான். பட் we can see obviously his height is damn great and he's so high. நான் நினைச்சேன் we can see the shit almost coming. இல்ல அவன் வந்து டாய்லெட் டாய்லெட் பண்ணி can see the shit almost அப்படியே தொங்கி பேண்ட்ஸ்ல அப்படி தொங்கி அப்படி போயிட்டு இருக்கு. பெப்பஸ் சக்சஸ் வாந்தி தான் எடுக்கல இன்னும். ஸோ என்ன பண்ணானா போலீஸ் வந்து இந்த சைட் பார்த்தா ஒரு ஹோல் ஸ்ட்ரெச் வந்து ஃபுல்லா போலீஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க காடி போட்டு அங்கிட்டு பார்க்கல காடி பார்க் பண்ண. சோ நம்ம வந்துட்டு இவனை விட்டுட்டு போயிருமா என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நான் மாட்டிக்கிட்டேன்னு விட்டுட்டு என்ன பண்றது தெரியல. we got panic also. அவன் ரொம்ப அப்நார்மலா பிஹேவ் பண்றான். போலீஸ் பார்த்து ஒரு போலீஸ் நீ காமா இருந்தாலே அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. சொல்லு காமா அந்த காமா இல்லடா காம் டவுன் போலீஸ் அவன் தண்ணி அப்படி ஆடுறான். அடிச்சிருக்கியா இல்ல அடிடா அடிச்சிருக்கியா இல்ல சார் அடிச்சிருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ணா நேரா போய் அந்த போலீஸ் டேபிள்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே அந்த சைன் போர்ட் எல்லாம் பாக்குற மாதிரி பாத்துட்டு இது போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பாத்ரூம் எங்க மாதிரி இருக்கு நாங்க எதிர்த்தாப்புல இப்படி போனா நேரா பாத்ரூம் ஒரு வட்டம் அடிச்சிருக்கானே ஒரு வட்டம் அடிச்சு சுத்தி ஏன்னா நேச்சரலா இருக்காராம். இது தான் அப்நார்மலா இருக்கு. என்ன இங்க புதுசா இருக்கீங்க. நல்ல வேலை அவங்க எல்லாம் ஒரு நல்ல மூட்ல சிரிச்சுட்டு பேசிட்டு இருந்தாங்க. அவனை கண்டுகிட்டு இருந்தாங்க. நாங்க எல்லாம் ஒண்ணா வந்திருப்போம். அது பேய் கதை வர வேண்டியது. பட் இந்த என்னோட நான் மத்து விகா பிரீத்து அண்ட் another Chinese guy தீர்த்தா இன்னொருத்தன் தீர்த்தா not Chinese guy 5 பேரு. I'm not being racist or anything. But all 5 of us were Indians. Okay. Super. When I say all 5 of us, I'm considered the fairest looking Indian there. And I'm already not fair. So you imagine the color ratio there. பேருக்கு நாங்கள் கந்திங் வரோம். மத்து வந்து காடி ஓடினானா நீ வந்து பே பார்க்கல கடவுளே பார்த்துருக்கேன். ஆமாம் நான்லாம் அழுதுருக்கேன் கெஞ்சிலாம் கேட்டிருக்கேன். டே வேணாம் ஹி ட்ரைவ்ஸ் லைக் எ மேனியாக். நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் அவன் கூட காடி பேசஞ்சரா இல்லை. யாருமே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸில் உட்கார மாட்டாங்க. நான் தெரியாமல் அன்றைக்கி போய் உட்காந்துட்டேன். கொட்டை இங்கே வந்துருக்கு. கொட்டை வெளியே வந்துருச்சு. உள்ள போயிடுச்சு. இவன் ஓட்டுற ரோட்ல தூரத்துல இருந்து ப்ளூ அண்ட் அந்த ஒயிட் லைட் வந்து அடிச்சு விகாஸ் started panicking. Vikas started saying fuck gone 5 Indian guys, the karatas looking motherfuckers. We are gone. Police station I think gone. All my life is gone. நம்ம ஜெயில் போறோம்னு முடிவு பண்ணிட்டான். ஒண்ணுமே நடக்கலையே. இல்ல ஆனா நடந்திருக்கோம் 5 பேர் அப்படி நீ மத்து நாளா காலையில் உட்காந்துறத பார்த்தாலே ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான். ஸோ தே வர் ரெடி. விக்கார் பேனிக்கில் அவன் வந்து அவங்க அப்பாட்ட எப்படி பேச போகிறான் எத்தனை நாள் ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ண போகிறான்னு போயிட்டான். அங்கே போய்ட்டு அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் லைட்டு தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. பிகாஸ் he panicked so much he panicked all of us. அங்கே காடியிலேயே ஒரு ஹிஸ்டரி நடந்திருக்கும். என்ன கத்திட்டு வர்றாங்களா என்ன இது ரோட்ல கோன் வச்சிருக்கான்டா பார்த்தா போலீஸ் ஓடுறேன் அதான் பண்ணா. ஓகே திருப்பி உங்க ஸோ வந்து போலீஸ்காரை கூப்பிட்டு அவன் கேட்டான் நீ தான் இந்த கார் ஓனரானு. அவன் சொன்னா ஆமா நான் தானே வா உன்னை இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னு. ஏன்னா அவன் சொன்னா நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது நான் உன்னை போலீஸ் கூட்டி போட சொல்லி இவனை வந்து போலீஸ்காரில் ஏற்றி நேராக வந்து பாலைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. சரி வந்து உட்காந்துருக்கான் ஒரு ½ an hour அந்த ஸ்டேஷன் உட்காந்துருக்கான். யாருமே என்டர்டெயின் பண்ணல. பட் அந்த அவனை வந்து கூட்டிட்டு போனான் தெரியுமா. இட்ஸ் நாட் லைக் 2 பேர் வந்து கூட்டி போக தெரியுமா. ஒரு 5-6 பேர் வந்தானுங்க. அந்த 5-6 பேர் அந்த ஸ்டேஷன் இருக்கானுங்க. வெளியே போறான் உள்ள வரான் ஒருத்தர் ஃபோன் பேசுறான் ஒருத்தர் அந்த இன்னும் அப்படி பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பாட்டுக்கு என்னடான்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ½ an hour வந்து அவன் அங்கே தான் உட்காந்துருக்கான். அவங்க அப்பா அம்மா சித்தப்பா இவங்களாம் வந்துட்டாங்க. வந்துட்டு போலீஸ்காரர்கிட்ட பேசுறாங்க. ஆனால் இவனை பார்க்க விடல. அவங்க அப்பா மட்டும் சொல்றாங்க இரு நான் பேசிட்டு இருக்கேன்னு. அவன் வந்து தனியாக ஒரு ரூம்ல வந்து கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. ஒரு ½ an hour உட்காந்துருக்கான். டக்குன்னு அப்போ வந்து ½ an hour கழிச்சு போலீஸ்கார உள்ள வந்துட்டு ஓகே உன்னோட சட்டையை மாத்தணும்னு சொல்லிட்டு அந்த இந்த கலர் சட்டையை கொடுத்துட்டாங்க. அது என்னது அது குட்லியுமா லைக் எதுவுமே அவன்கிட்ட சொல்ல லைக் அந்த ஆரஞ்சு அது அந்த கலர் சட்டை கொடுத்துட்டாங்க. அதனால யோசிச்சு பாரு குளிச்சிட்டியா சட்டை மாத்திரி
படுத்துக்க. So, சரி, சரி, தூக்கம் வரதா அந்த கதவு வரதுப்பா உள்ள போய் ஜெயில் கதவு மாதிரி வசதியா இருக்கும். என்ன சார் கல்லு அந்த கல்லு மேல் படுப்பா அப்புறம் போற கூச்சப்படாதீங்கப்பா, சொந்த வீடு மாதிரி பாத்துங்க. சொந்த வீடா? ஏன் வீடு வேற எங்கேயோ இருக்குடா. ஸோ அந்த ஆரஞ்சு கலர் சட்டை மாத்திட்டு என்ன பண்ணாங்க, அவனை ஹேண்ட் ஆஃப் சாரி, பண்ணாங்க. ஆரஞ்சு கலர் டெம்பரரி ஒன், ஏதோ ஒன்று, இது பர்பிள் ஆரஞ்சு, அந்த டெம்பரரி ஒன்று. அதாவது நீ வந்து இன்னும் அந்த ஃபுல்லா கைதியா, ஃபுல்லா பாதி கைதி, பாதி பாதி ஏதோ பண்வான் இல்லடா, அது ஃபுல் கைதி இல்ல, அது கைதியோட பாதி கைதி வந்து பாதி கூதி. ஸோ அவன் அந்த போட்டுட்டு என்ன பண்ணாங்க, ஹேண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஹேண்ட் ஆஃப் பண்ணிட்டு அவன் 10 வருஷம் வெளியே 10 வருஷத்துல ஒன்றும் பண்ணல சார். இல்ல புதுசா இருக்கு, உள்ள கூட்டு வந்து எனக்கு போடுறாங்க. அப்புறம் ரூம் விட்டு வெளியே வந்துட்டு அந்த லாரி நிக்குது, அந்த இதெல்லாம் ஏத்துவாங்க, பட்டுவான் ஏத்துவாங்க, அந்த லாரி நிக்குது. டடாங் டாங். அப்ப அவன போலீஸ் பட்டுவான் ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இல்லடா. சோ அதுப்புறம் ஏறாங்க, அப்ப இதுல ஏன்னு சொல்லிட்டான். அவங்க அப்பா அங்க நிக்கிறாங்க, அவங்க செம்ம பேனிக்கலாம். ஆனா அப்ப வந்து அவனுக்கு ஒரு 18 19 இப்ப ஸ்கூல் முடிஞ்சிச்சு அவனுக்கு. என்ன இருக்கும், அவன் வந்து லைக் ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டான். அப்பா சொன்னாங்க, இரு அண்ணா எட்டுங்கடா, எங்க அம்மா என்ன போனாலும் நான் மொத பப்ரிக் சொன்னேன், அது சாப்பிடல, உன பிரிக் ஆக போறாங்க. ஸோ வந்து அவனை அந்த லாரில அவங்க அப்பா சொன்னாங்க, இரு நான் வரேன், நீ போலீஸை வந்து ஃபாலோ பண்ணு சொல்லல. அப்ப நான் அவனுக்கு அப்படி கை காட்டுறேன். ஏன்னா அவன் வந்து அவங்க அப்பா இந்த பக்கத்து நிப்பாட்டி வச்சுட்டு இவனை இப்படி இந்த லாரி சைடு அப்படியே கொண்டு போயிட்டாங்க. ஸோ வந்து இவன் ஏறான்லாம். ஸோ அந்த லாரிக்குள்ள வந்து ஏற்கனவே வந்து ஒரு ஐ திங்க் ஒரு ஃபியூ பீப்புள், ஒரு 5-6 பேர் ஏற்கனவே இருக்காங்க. ஸோ இவன் அந்த லோரில் உட்காந்துட்டு அவன் லிட்டரலி இன்னும் பேர்னா கான்விக் மாதிரி உட்காந்துருக்கான். இப்போ லோரில் போயிட்டு இருக்கான். அவன் மைண்ட் ஃபுல்லா இமேஜின் அதுல போலீஸ் ஒருத்தர் பிராங்க் பண்றானா, நீ சும்மா கேஸ் என்கவுண்டர், நீ என்ன சார் சொல்றீங்க, என்கவுண்டர் தானே. உனக்கு பயமா இருக்கும்போது புலி பத்தி யோசி. புலி எங்க அண்ணன் டாக்டர் அதுக்கு ஓட்டல, டோன்ட் வரி பாய் சாட், ஐ அம் கோயிங் டு சேவ் யூ. அந்த பொண்டாட்டி இங்க வந்து என்னடா பொண்டாட்டி தேடிட்டு இருக்க, அது வேற பாடு. ஸோ அவன் வந்து அந்த லாரில் ஏறிட்டு பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கா, என்ன நடக்குன்னு. ஸோ அவனை நேராக வந்து ஏதாவது சுங்காய்புலம் கொண்டு போயிட்டாங்க. ஐயோ, சுங்காய்புலம் கொண்டு போயிட்டு திருவண்ணாமலை சுங்காய்புலம் இஸ் ஜெயில். இட்ஸ் நாட் ஈவன் லாக்அப், இட்ஸ் ஜெயில். ஓகே, அவன் ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஜெயிலுக்கு கொண்டு போயிட்டு முதல்ல அப்பரண்ட்லி ஏதோ ஒரு என்ன சொல்றாங்க, வெயிட்டிங் ஏரியா மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் உன் பேர் இதெல்லாம் வந்து உன்னை செக் பண்ணுவாங்களே, மச்ச கிச்சோ எங்க இருக்கு, இதெல்லாமே எங்க இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் லேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோயின் அப்படி சொல்லுவாங்க. எதுக்குப்பா அந்த செக்ஸ் பாட நல்லது இப்படி பாக்குறீங்க அங்கங்க கோயின் இல்ல அப்படியே டான் 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 நெருப்புடா. இல்ல அது வெளியே வரும்போது உள்ள போகும்போது சிவாஜி தி பாஸ். அப்படியா? சோ வந்து எல்லாம் செக் பண்ணிட்டு அவனை எடுத்து ஜெயில போட்டாங்க. சோ இப்போ வந்து அவன் முத வந்து காரணமே சொல்ல ஒரு ரீசனும் இல்ல. அவன் வந்து actually this one somebody told me if you are the prime suspect for a case you immediately you put in the lock. அதான் நான் அப்புறம் அந்த கதை சொல்றேன். ஆமாவா, he was a prime suspect. சோ அவன் என்னது அது இது இருக்கு OQ மாதிரி, அது வந்து orang அதுக்குன்னு ஒரு term இருக்கு, terms இருக்கு. அந்த டேர்ம்க்கு ஒன்று வந்துச்சுன்னா they don't have to give you any reason. ஒரு ஸ்ட்ரெயிட்ல போட்டுருவாங்க. They don't have to give you a reason, but your lawyer can ask for a reason. You can talk to your lawyer. நான் ஹையர் பண்ண லாயர் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீ immediately lawyer வந்துடணும். So lawyer can stop it, I mean stall it. ஓகே, அவங்க விடலன்னா ஸ்டால் பண்ணலாம். அவன் லாயர் என் கிளையண்ட்டை நான் பேசணும்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு அவன் கோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட்டு நீ வந்து வேலிட் ரீசன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. அப்போ இப்போது ஒரு லாயர் ஸ்டாண்ட் பைல வச்சுக்கணும்ல. நீங்கள் போகிற பார்த்தா இப்பவுமே ஒரு லாயர் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு லாயர் தேவைப்படும். ஸோ அவன் அந்த ஜெயிலில் உட்காந்துருக்கான். ஸோ இப்போ வந்து இட்ஸ் நாட் அந்த சிங்கிள் ஜெயிலில் நீ தான் ஒரு 5-6 பேர் இருப்பாங்களா, அந்த மாதிரி ஜெயிலில் அவனை போட்டாங்க. ஸோ அவன் கூட வந்து கான்விக்ட்லாம் இருக்காங்க. பட் என்னன்னா வந்து லைக் இந்த என்ன சொல்றாங்க, மர்டர் கேஸு, இப்போ இந்த பெரிய பெரிய கேஸ்ல மாட்டாங்க தெரியுமா, லைக் அது பெரிய கேஸ் தான் அந்த மாதிரி. ஆனால் என்ன பண்ணிட்டு வந்து வந்த வெட்டுக்குத்தா இல்லைங்க, மாமா கார்ல நாசை குறைங்க சொன்னாங்க. இதுக்கியாண்டா எங்க கூட நீ தள்ளி கோமாளி தெரியல கொண்டு வந்தாங்க. அவன் இந்த வயசுல பெரிய சம்பவம் பண்ணிட்டான். என்ன சம்பவம் பண்ணீங்க? ரொட்டி பராட்டான்னு சொன்னேன்.
வச்சாங்க. நாட்டுக்கு நல்லது சொல்லு. ஸோ அவன் வந்து அந்த ஜெயில இருந்தா ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து த லாயர் கேம். அதுக்கு முன்னே வந்து ஜெயில உட்காந்துருக்கான். ஸோ இங்க இருக்கிற அந்த கைதியில வந்து இவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் கொஞ்சம் ரஃபா பேசுறாங்க. ஸோ வந்து என்ன மாதிரினா, ஓ நீ தானா கொலை கேஸ்ல, ஏன்னா ஏற்கனவே இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு போற ஒரு கொலை கேஸ் கான்விக் உள்ள வர போறாங்க அந்த மாதிரி. ஆனா ஒன்று சொல்றேன், உள்ள இருக்கிறவங்க எவனுக்கு இன்ஃபர்மேஷன் வரக்கூடாதோ அவங்களுக்கு சீக்கிரம் இன்ஃபர்மேஷன், வெளியே இருக்கிறவங்க இவனுக்கு இன்ஃபர்மேஷன், ஜெயில இருக்கிறவன் அவனுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் போக கூடாது, அவனுக்கு தான் அவங்க தான் அப்டேட்டா இருக்காங்க. நம்ம வெளியே என்ன நடந்துச்சு எப்படி அது மாதிரி 5 நிமிஷத்துக்கு நடந்து எப்படி கண்டுபிடிச்சிக்க. இப்போ அவன் வந்து இவனுக்கு பேசிட்டு இருக்கான், நீ தானே அது புரிய இவனா கொலை இந்த வயசுலயே கொலை பண்றியா நீ, இவன் ப்ளூ என்னது கொலையா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. தென் அப்பதான் வந்து அவங்க அப்பாவும் லாயரை வந்து பேசினாங்க. இப்போ என்ன தர பிரச்சனை, அவனை பிடிச்சது வந்து வாஸ் ஆன் ஃப்ரைடே ஈவினிங். ஓ ஷிட், தென் எனக்கு அட் மண்டே வரைக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே வந்து ஸோ சொன்னாங்க வேணுமே தான் பண்ணுவாங்க தெரியுமா. அது நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இவனை வந்து ஃப்ரைடே அந்த ஈவினிங் தான் வந்து அவனை பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆஃப்டர்நூன் ஏன்னா அவன் வந்து லஞ்சுக்கு போயிருக்கான். அது அப்படியே டைம் இழுத்து ஈவினிங் தானா. அப்போலாம் எனக்கு பிடிக்காதவங்க எல்லாம் வந்து பார்த்தா பிரைம் சஸ்பெக்ட் தூக்கி உள்ள போட்டுக்கிட்டே இருக்கலாமே. என்னது பிடிக்காதவங்க எல்லாம் பார்த்தா இப்போ அவங்களுக்கு ஒரு ஆள் பிடிக்கல அதான் அந்த பண்ணுவாங்களா அந்த மாதிரி அன்வர் உள்ளுக்கு போட்டாங்க. ஆமாடா, ஒருத்தனை கவர் பண்றதுக்கு ஒருத்தர் ஆஜராகணுமா இல்லையா அந்த மாதிரி. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க அப்பா வந்து அந்த லாயரும் அவங்க அப்பா இந்த பையன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொன்னாங்க லாயர் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணனா, அவன் கேட்டிருக்கான், உனக்கு வந்து நீ சொன்னியா காடி ஓனர் நான் தான். அவன் சொன்ன ஆமான்னு தான் சொன்னேன். ஆக்சுவலி காடி வந்து அவங்க அப்பா பேர்ல இருக்கு, பட் இவன் ரொம்ப யூஸ் பண்றதுனால நான் தான் ஓனர் அப்படி சொல்லியிருக்கான். அவன் சொன்னா இந்த அந்த காடி இருக்குல்ல, நேத்து நைட்டு வந்து there was a murder. the exact number plate, the exact காடி கலரு இவன் மாதிரியே ஒருத்தன் அந்த அந்த ஒரு பணத்தை எடுத்து அந்த காடியில போட்டு அப்படி போயிருக்கு. அதை வந்து போலீஸ்கார வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தி சஸ்பெக்ட் இவன் தான் அதுன்னு. ஸோ அவங்க என்னன்னா the problem is it's on Friday eveningனால they can't do anything. அவன் 2 நாள் அங்க இருந்து தான் இருக்கணும். அவன் மண்டே தான் திருப்பி கேஸை வந்து ரீஓப்பன் பண்ற மாதிரி பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் வந்து டைம் சொன்னேன். அப்போ சொன்னேன் வேற வெளியில நீ இருந்தா இங்க ஆகணும்னு சொல்லிட்டு அவனை அவ்வளோதான். ஸோ 2 நாள் அங்க இருந்தான். அவங்க அப்பா இதுல இன்வால்வ்லா என்னது? இல்ல அவங்க அப்பா இன்வால்வ் இல்லை, இது வந்து வேற ஆளு. ஆனா ஒரு ட்விஸ்ட் அதுக்குள்ள கதையை சுவாரஸ்யமா கேட்டு எப்படி பண்டுவான் வந்து என்ன படம்னு தெரியாம போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறல. ஆமாடா, என்ன படம் அது தெரியலடா. என்ன படம் அது? எனக்கு ஒரு மாதிரி லாரி வருது, இவன் ஜெயில இருக்கான், சோறு சாப்பிட்றான், கார்த்தில வந்துட்டு போறாரு ஸ்பெஷல் கெஸ்டா. அது இல்லை, அது வந்து பிரீமியருக்கு வந்து, ஏன்னா அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு படம். அந்த படம் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த பாட்காஸ்ட் பார்க்குறோம், நம்ம காசு வாங்கிட்டு அது ப்ரோமோ பண்ணுறது இருக்கு. நீ சொல்ற கதையும் நாம பேசுறதா சொல்றேன். எஸ்த்ரோல நடிக்கிறீங்களா, இங்க நல்லா நடிக்கிறீங்களா, ஃப்ரீயா ப்ரோமோ பண்ணி கொடுத்தா. ஸோ அவன் அப்போ 2 நாள் இருக்கலாம். இப்போ என்னன்னா அந்த 2 நாள் நடந்த சம்பவம் தான் இப்போ இவனுக்கு வந்து அவன் சொன்னது. ஆனால் இட்ஸ் ரிலேட்டட் பிகாஸ் அந்த காடிக்கும் அந்த 2 நாள் நடந்ததுக்கு சம்மந்தம் இருக்கு. ஸோ என்னன்னா ஃப்ரைடே நைட் வந்து அவன் வந்து அங்கே தங்கிட்டு ஹி வாசன் அவனுக்கு வந்து டின்னர் வந்து கொடுக்கல பிகாஸ் ரொம்ப டைம் ஆச்சு சொல்லி there's no dinner for him. ஸோ அவனுக்கு சாப்பாடு அன்னைக்கு ஐயோ சாப்பாடுல. ஸோ மறுநாள் காலையில் மாமா கடையில் சாப்பிட விடல, இங்கே சாப்பிட விடல, என்ன கேட்டுங்க சோறு வச்சு அடைய பட்டிருக்கேன். அன்னைக்கு நைட் வந்து பிகாஸ் அவன் வந்து அந்த ஜெயில இருக்கனால அங்கங்க அப்படியே அரேஞ்ச் பண்ணி தான் எல்லாம் படுக்கணும். ஸோ தட் நைட் he couldn't sleep and then he said he is keep on hearing இவங்க கத்துறது மத்த என்ன சொல்றாங்க ஜெயில இருந்து கத்துறது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. பேசுவானுங்க இவனுங்க ஃபுல்லா நைட் ஃபுல்லா பேசிட்டு இருப்பாங்க, என்னதான் பேசுவாங்க தெரியல, பேசிட்டு அந்த மாதிரி. ஸோ ஏன் சொல்ல மாட்டானுங்க, சொல்லுவானுங்க. பட் apparently ஜெயில் அந்த மாதிரிலாம் இஸ் நாட் கத்து டேய் மாமா நல்லா இருக்கியா அந்த மாதிரிலாம் இல்ல, இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜெயில இருந்து ஒரு ஜெயிலுக்கான பேச முடியும் அந்த அளவுக்கு. நீ இது மாதிரி கத்த சொல்றேன். எனக்கு நம்ம ரொம்ப சின்ன கதையா சைட்ல வந்துட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க எடுத்து கொடுக்குறாங்க நிறையா. இல்ல ஆனா எனக்கு ஒரு கதை ஞாபகம் வச்சு, இந்த மாதிரி ஒரு தடவை நான் கெந்திங் போகும்போது I was in the awareness of the Dota tournament மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. Dota tournament நான் வந்து அந்த ரூம் எனக்கு கொடுத்தாங்க. So I was working. Okay பர்பது I can hear a woman screaming and crying. இல்ல நிஜமா கிரை பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நீ தான் பண்ணிருப்ப. சரியா போது அப்படி இருந்துச்சு. சரியா நான் பார்த்துட்டு நானும் அந்த மாதிரி தான் நினச்சேன். கொஞ்சம் விஷயம் 2 பொண்ணுங்க கடிச்சு என்ன காம்படிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு 2 பேத்துக்குள்ள. இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ஆனால் என்னன்னா ரூம் உள்ளுக்கு தான் கடிச்சு, ரூம் வெளியே கேட்கல.
ஓ வெளியே போனா கேட்கல. கேள்வி ரூம் உள்ள மட்டும் தான் கேட்டுச்சு. அப்போ ரூம்ல தான். அப்போ நான் பார்த்துட்டு நம்மளுக்கு தெரியாம ஏதோ பொண்ணு இருக்கா இல்லைன்னு வச்சுருந்தேன். ஸோ அப்போ அந்த ரூமில் வந்து நான் போய் ரூம் வெளியே போய் நின்றுட்டு இது ஏதோ அக்கல்பட்டு கீழே போய் 7-11 போயிட்டு திருப்பி மேலே வரேன். பக்கத்தில் இருந்த ரூமில் 3 பொண்ணுங்கள் இருந்துச்சுங்க. அப்புறம் ஒரு ஆள் 3 பொண்ணுங்க. ஓ ஆமாவா? என்ன பண்ணிருப்பாங்க தெரியல, குரூப் ஸ்டடீஸ் நினைக்கிறேன். அவங்க நான் ரூமுக்கு போய் எனக்கே ரூமுக்கு அடிச்சு தெரியுமா அந்த 2 ஹோட்டலுக்கு அந்த ரூமுக்கு வந்து ஒரு கதவு மாதிரி இருக்கு. ஓ அந்த கதவுலயே எனக்கு கேட்டிருக்கு. அந்த நடுவில் ஆமா ஆமா இருக்கு ஒரு கதவு. அவங்க ட்ரைனிங் பண்றாங்கடா, அவங்க வோக்கல் ட்ரைனிங் பண்ணிட்டாங்க. நல்ல வோக்கல் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. வோக்கல் ட்ரைனிங் பிச்சிங் கொஞ்சம் சுதி கொஞ்சம் குறையுது. இல்ல உங்க வருது இல்ல நிஜமா. பட் they look like but I'll be honest with you, they didn't look like they were having fun. They look like கொஞ்சம் அலற மாதிரி தான் இருந்துச்சு. Like they were like screaming in pain. ரொம்ப அனுபவிட்டு இருக்கா பாப்பாட்டா நீ சொன்ன வோக்கல் ட்ரைனிங். they look like they are training vocal training. அது உனக்கு இப்பவுமே பின்னாடி பின்னாடி தான் விடுவானுங்க. எத என்னத்த ஆப்பு ஆப்பு இல்ல நீ தானே முன்னாடி விடணும். விட்டாதானே வாழ்க்கை லெஃப்ட் ரைட் எல்லாத்துலயும் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இங்க ஒருத்தர் அடிக்க குடி இருக்கிற அங்க ஒருத்தர் போயிடுறாங்க. மாத்தி மாத்தி எல்லாரும் வைக்கிறாங்க. இதாங்க வாழ்க்கை. ஓத்தடிக்கிற வாழ்க்கை ஒரு வட்டம் சார். வாழ்க்கை ஒரு வட்டல, வாழ்க்கை ஒரு ஓட்ட. வாயில அடிக்கிறவன் தான் பின்னாடி அடிப்பான். இல்ல வாழ்க்கை ஒரு ஓட்டடா. 69 இன்யாங்கடா, இன்யாங் 69லயும் இருக்கும். இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கும் சம்பந்தம் இல்லை. எனக்கு இன்னும் யங்க என்னன்னு கூட தெரியாது. எனக்கு இன்னும் தெரியாது. என்று அது நான் தெலுங்கு வார்த்தையா? ஆமா என்னது 69 பேலன்ஸா? பேலன்ஸ்லாம் லைஃப்ல பேலன்ஸ் முக்கியம்னு தேவை. ஆமா ஆமா. ஐயோ டாப் பண்ண மாட்டேனே. என்ன அது ஏன்டா இங்க வச்ச கை? இந்த போன் எங்க நம்மளே சோப்புல இருக்கு போன். கேள்விப்பட்டிருக்கியா? தமிழ்ல சொல்லுவாங்க. நீ தமிழ் தான்டா. பாக்கெட்ல இருக்க மாட்டோம், சோப்புல இருக்கு. நாங்க சோப்புடா. சோப்பு என்னது? சோப்புடா எனக்கு தெரிஞ்சு சோப்பு ஜோப்புன்னு சொல்லுவாங்க சில சமயம். ஜோப்பா சில பேர் ஜோப்பு. ப்ளோ ஜோப்பா. Hey, I'll be honest with you, we look like we took weed, you know. I don't know what's wrong with this. சரி கதைக்கு வந்துடும். ஸோ வந்து இவனுங்களாம் பேசிட்டு இருந்தானுங்க. சண்டைக்கு போகிற மாதிரி போகிறான். கதைக்கு வருவான். சண்டைக்கு வருவான். ஸோ அவன் வந்து அந்த ஃப்ரைடே நைட் வந்து அவன் நைட் தூங்கும் போது ஸோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2:30-3 மணிக்கு வந்து ஹி ஹர்ட் திஸ். இந்த வாட்டர்மெலனை வந்து நீ கீழே போட்டால் அவர் சத்தம் வரும் தெரியுமா? அந்த சத்தம் இல்ல, அது அடிக்கிற சத்தம் தான். வாட்டர்மெலன் அடிச்சு அப்படிதானே கேட்கும். வாட்டர்மெலன் சார் அடிச்சு அப்படிதான். இல்ல வாட்டர்மெலன் கீழே தரையில போட்டா அப்போ தூக்கி அந்த மாதிரி லைக் அந்த மாதிரி. அது ஏன கக்கா சவுண்ட் வருது. இல்ல நான் என்னன்னு சொல்ல வரப்பல உண்மையா லைக் அடிச்சனு திருச்சிருச்சா அந்த மாதிரி இல்ல லைக் அவ்வளோ பெருசா தெரியுது. எத்தனை மாசம் அடக்கி இல்ல அவன் வந்து அந்த ஜெயிலுக்குள்ள ஒருத்தன் வந்து அடக்கி வச்சிருந்தானா. எட்டி பார்க்கறான பஞ்சு அடிச்சிட்டு வருதான். அந்த ரெட் ரூம்ல படம் ரெட்ல இருக்குமே அந்த மாதிரி அந்த படம் மேடு இது என்னது ஷைனிங் வந்து அந்த மேட்ரு தான் ரெட் ரூம் சொல்லுவோம். ரெட் ரூம் அது வந்து இந்த ரத்தம் அப்படியே தெரிச்சிட்டு வரும். இங்க வந்து கஞ்சி தெரிச்சிட்டு மக்கள் சூப்பா. அது என்ன டொமினோஸ் பினா மஷ்ரூம் சூப்பா? அது கார்லிக் பிரெட் தொட்டு சாப்பிடுங்க. இது எனக்கே வாந்தி வருது. fucking disgusting bastard. ஸோ இந்த சத்தம் கேட்டிருக்கு. இவன் என்னடா வந்து லைக் இது வந்து அவன் சொன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த அந்த வாட்டர்மெலன் வந்து ஒரு 7-8 வாட்டர்மெலன் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. லைக் இது உண்மையா யாரோ சூத்து அடிச்சு கிழிச்சு இல்ல வாட்டர்மெலன் ஒண்ணு கிழிஞ்சு போறதா இவன் கேட்டிருக்கான். ஏய் நீ வா போ, நீ வா கிழிச்சு விட்டு போ. நீ ரொம்ப அனுபவத்தோட பேசுற. நீ ரொம்ப அனுபவத்துல இல்ல அது 10 வருஷம் உள்ள 10 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியும். 10 வருஷமா என்னடா பண்ணிட்டு இருந்த? இதனால ஸ்கூல் போகலையா? சூத்த பரட் அதான்டா பராட்டான்னு சொல்லிட்டு சூத்த பரட்டை. சூத்த பரட்டையா நீ?
கஞ்சி. ஸோ இந்த இந்த சத்தம் கேட்டு என்னடா இது ஒரு பயம் வந்துருச்சு அவனுக்கு. ஸோ காலைல எழுந்திரிச்சு தென் வழக்கம் போல வந்து அந்த இது வரும், அது என்ன பேருன்னு எல்லாரும் உட்காந்து அவங்க ஒருத்த ஸ்பீச் கொடுக்க வந்துருமா. சொல்லு இதுக்கு மேல அமரேந்திரா பாகுபலி என்ன இந்த இடத்துல எங்கடா கூட்டு வந்துருக்கேன், நான் வைக்கிறதா சட்டம், நான் தான் கிங், இனிமே நான் தான் கிங், ஹுக்கும் டைகர் கா. ஐயோ எல்லாம் பைத்தியங்களா இருக்கு, எங்கடா அங்க ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும், இங்க வந்து ஜவான் மாதிரி சார் இது மென்டல் சார் உள்ள பைத்தியங்கள் சுத்தி இருக்கு சார், என்ன மொத்தம் காப்பாத்துங்க சார். பைத்தியம் மதுரசி ஒருத்தர் இல்ல அவன் குத்து வந்து சுத்தும் வீலி அது இன்னொரு இடத்துல அது விஜய் சேதுபதி சுத்தி குத்திட்டு எல்லா கேரக்டரும். ஓ அந்த இந்த படம்டா அந்த சினிமேட்டிக் யூனிவர்ஸ். இல்ல அந்த வடிவேலு வந்து அவன் ஜெயிலுக்கு போவான், இதே மாதிரி எல்லா தமிழ் படத்தோட வில்லன்லாம் ஒரே அந்த எஃப்ஐ கொண்டு இருக்கும், அந்த காக்க வில்லனு எல்லாமே இருக்காங்க ஒண்ணு அந்த மாதிரி. சோ வந்து அந்த அந்த அசம்பிளில வந்து ஒரு ஆள் பேர் படிப்பாங்க, அட்டெண்டன்ஸ் கரெக்டா இவனா இருக்காரு அந்த மாதிரி பேர் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது இவன் பேர் படிச்சாங்க. இவன் பேர் வந்து படிச்சுட்டு அவன் பார்த்தாங்க, அவனை பார்த்தா அவன் ஆக பின்னால இருக்கான் அந்த மலாய்க்காரன். பார்த்துட்டு எல்லாரும் போயிட்டு சொல்லிட்டு நீ மட்டும் வான்னு கூப்பிட்டான். என்னடா எனக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்ட நீ எந்த ஜெயிலில் இருக்கேன்னு கேட்டான். அவன் சொன்னா இந்த ஜெயிலில் தான் வந்து என்னைய போட்டிருக்காங்க அந்த மாதிரின்னு. ஸோ அவன் வந்து ஓகே இருக்கியா லைக் எந்த ஜெயிலில் அவனை வந்து போட்டு செல் எந்த செல் ஜெயில் இந்த ஜெயிலோட பிளாக்ல இருக்கான், பிளாக்ல இருப்பாங்க. ஸோ அந்த ஜெயில் பிளாக்ல தான் கேரம் விளையாடுவாங்க. அப்போ தனுஷ் வருவாரு. அப்புறம் செந்தில் கடா குணாக மன்னடா. அவன் வந்து கேட்டுட்டு அவன் சொன்ன இந்த மாதிரி இப்போ இந்த வார்டன் இருக்கானே, அவன் சொன்னா உனக்கு தெரியும் தானே, பிகாஸ் நீ சாட்டர்டே சண்டே ஏன்னா லீவுனால எவனா வர முடியாது, ஸோ நீ வந்து இங்கே இருக்கணும், மண்டே தான் உனக்கு எல்லாம் கேட்டு சரி நீ போன அனுப்பிவிட்டான். அனுப்பிவிட்டுட்டு அவன் கூட வந்து அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தர் இருப்பான், அவன் கூட குசு குசுன்னு பேசியிருந்தது குசு குசுன்னு பேசுறடா, லைக் ஒரு மாதிரி மெதுவாக குசு குசு பேசினோடா. சரி என்ன சார் காத்து பட்டு குசு குசுன்னு பேசுறேன். ஸோ முடிச்சு தென் அந்த ஹோல் டே அவங்க அப்படியே ரோம் பண்ணி தான் இருந்தான். தென் மோஸ்ட் ஆஃப் டைம் பிகாஸ் தே வில் ஸ்பெண்ட் இன் த ஜெயில், அவன் வெளியே ரொம்ப சுத்தம் ஒன்லி இந்த டைம் மட்டும் தான் வந்து கேட் வந்துடுவாங்க, நீ சும்மா அங்கே நடந்துகிட்டு இருக்கலாம். ஸோ அவன் மோஸ்ட் ஆஃப் டைம் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது அங்கே 2-3 பேர் இந்த மலாய்க்காரங்களாம் வந்து அவன்கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ அவன் கதை சொல்லிட்டு இருந்தான், எனக்கு ஒன்றுமே தெரியல, பட் இப்போ தான் வந்து லைக் நேத்தான் அப்பாவும் லாயரை வந்து பேசினாங்க, இந்த மாதிரி வந்து நீ சஸ்பெக்ட் இந்த மாதிரி மர்டர் கேஸ் மாதிரி இவனுங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்லை எங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் ஒன்று உள்ள வரப்போகுது நம்மளோட செல்லில் அந்த மாதிரி. 18 வயசுல இவனுக்கு not a minor, 16 above. நீ அதான் நார்மலி 18 above நீ நார்மலாக வந்து நீ அடால்ட்டாக தான் ஆகிட்ட, நீ அந்த ஜுவனைல போக மாட்டேன். 16 இங்கே வந்து 16 above is adult. ஸோ இவன் இங்கே இருந்தா, பட் இஸ் லைக் 18 or 19 இந்த ஏஜ், இந்த 2 வயசு தான். ஸோ வந்து தென் அந்த கிர சத்திரை நைட் இப்போ பிகாஸ் நியூ பிளேஸ்னால நீ இஸ் வெரி ஸ்கேட், நான் தூங்க முடியல. இந்த வாட்டி வந்து அதே 2-2:30 மணிக்கு வந்து he heard அந்த வார்டன் வந்து ஒரு ஃபியூ பேர் வந்து அவன் கூப்பிடுறான், லைக் இப்போ வந்து அமீன் அஸ்மான் கொக்குகுமாரா சைதாபேட்ட ரவி செயின் சங்கரே மாட்டு ரவி கடா சக்கர் சங்கரே கடா ஜங்கரே. ஸோ அந்த மாதிரி ஒரு பேரை கூப்பிட்டு இருக்கான். இவன் வந்து ஜெயிலில் தானே இருக்கான். ஸோ எங்கேயோ தூரத்தில் வந்து கூப்பிட்றாங்க. அவன் வந்து அவன் சொன்னா ஒரு 5-6 பேர் வந்து அவன் கூப்பிட்டுட்டு என்னன்னா அவன் ஒவ்வொரு தடவை அந்த பேர் கூப்பிடும்போது அந்த இது இப்போ வந்து உடையுது, அலீப் என்ன ஸோ அவன் ஒவ்வொரு தடவை கேட்கும் பேர் கூப்பிடும்போது அந்த பேர் கூப்பிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் கழிச்சு அந்த மாதிரி பேர் கூப்பிட்டு அந்த மாதிரி என்னடா இது அந்த மாதிரி வாட்டர்மெலன் உடைக்கிற சத்தம் இருக்கு. தென் அப்புறம் வந்து he heard that warden making ஒரு இது செல்லா செக் பண்ணிட்டு வர தெரிஞ்சு அவன் போய் வந்து படுத்துட்டான். அவன் வந்து ஒரு செல்ல அவன் செக் பண்ணிட்டு இருக்கான். இவன் இருக்கிறது வந்து 5 பேர் ஒண்ணா இருக்கிறது, அந்த கூட்டமா இருக்கும்ல, எனக்கு 5 பேரான்னு தெரியல, பட் ஒரு ஃபியூ பீப்புள் உள்ள இருந்தாங்கன்னு சொன்னான். ஸோ ஆனால் ஃபியூ பீப்புள் இருந்தா கூட ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் லைக் சிமெண்ட்லாம் கட்டி வச்சிருப்பாங்க நீ படுக்கிறதுக்கு, பட் நீ அங்கங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கணும். ஸோ அவன் தரையில மாதிரி சொல்றேன், போயிட்டு வந்த மாதிரி அவன் சொன்னாடா அது நார்மல் தான்டா, எல்லா ஜெயிலும் அப்படி தான் இருக்கும். இந்த பாட்காஸ்ட்ல எதுவுமே நார்மல் தான். அந்த கீரா வந்து அந்த வார்டன் வந்தது வர்றது வந்து அவன் கேட்டிருக்கு, இப்படி படுத்துட்டான். அவன் வந்து நேரம் அவனுக்கு வந்து கேட்குது, அவன் கரெக்டாக அந்த ஃபுட் ஸ்டெப் கரெக்டாக அவன் வார்டன் வந்து அவன் ஜெயிலுக்கிட்ட வந்தோடனே ரொம்ப நேரமாகவே அவன் வந்து நின்றுட்டு இருந்தான். ஸோ ஏன்னா அவன் வந்து இப்படி திரும்பி வந்து படுத்துக்கணும் லிட்டரலி அந்த அந்த ஜெயில் கம்பி இருக்குல்ல
அவன் இப்படி திரும்பி வந்து படுத்திருக்கான். ஒரு ஜெயில் கம்பியை ஃபேஸ் பண்ற மாதிரியா அவன் முதுகு தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. சூத்து வந்து ஜெயில் கம்பிட்டு அடிச்சிருக்கான் அந்த மாதிரி. ஆனா அங்க வந்து பாத்துட்டு வெட்டக்கோழி அங்க இருந்து வெளியே அவனுக்கு எப்படி இந்த பியூல நீ சத்தப்படக்கூடாது, நீ முடிச்சிருக்கு நான் தெரிஞ்சிடும். ஒட்டம்பு ஏன் நடுக்குது தெரியுது நாளைக்கு வச்சுக்கிறேன். அவரு தூங்கிட்டியா That's way fucking scarier than any horror movie. நீ பயந்து இருக்கான் வந்துட்டு தூங்கிட்டியா அப்படி சொன்ன நீ என்ன பண்ணுவ? தூங்கிட்டான்டா எருமை. நீ அந்த சிச்சுவேஷன் லெட்ஸ் ரோல் ப்ளே. நீ பயந்துட்டு இருக்க, தூங்கிட்டியா? ஆமா. ஐயோ தூங்க முடியல நல்ல. வாங்க பந்து. ஆமா சார், நான் சாப்பிடவே இல்லை சார். சாப்பாடு வேணுமா? வா இங்க ஒரு ஃபிஷ் பால் இருக்கு, அப்படியே கீழே குனி. கூட ஒரு பனாசத்துக்கு கொடுக்குறீங்க. வாழைப்பழம் இருக்கு, வேணும். பின்னால இருந்து வருது வாழைப்பழம். ஆல் ஸ்டார் ரீமிக்ஸ். என்னது வாழைப்பழமா? ரேபிட் மேக் வாயில பழமா? ஸோ வந்து இந்த இவன் வந்து நிற்கிறான். கொஞ்ச நேரம் அவன் தெரியுது இவன் வந்து ஒரு ஜெயிலர் பின்னால் தான் நின்றுட்டு இருக்கானு. கொஞ்ச நேரம் சேர்ந்து ஹி ஹர்ட் அந்த புத்திஸோட மந்திரம் தெரியுமா? அது ஒரு மாதிரி அது வந்து அவன் ஹம் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து அவன் ஹம் பண்ணிட்டு இருக்கான். அதான் காதுக்கு புத்திஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இல்லடா இல்ல, அது கொஞ்சம் மந்திரம் நான் ஓத முடியாது அந்த மந்திரத்தை. ஸோ இந்த புத்திஸ் மந்திரம் இவனுக்கு கேட்குது. அவன் சரி தூங்குன்னு சொல்லிட்டு இவன் டக்குன்னு வந்து இவன் முடிச்சிட்டு என்னடா சொல்லணும்னு தென் ஏன்னா இவன் இப்படி படுத்திருக்கும் போது he can see his cellmates what பார்த்துருக்கான். இதுங்க எல்லாமே வந்து லைக் அந்த பிளாங்கெட்ல எவ்ரி ஒன் கவர்ட். இட்ஸ் லைக் so weird. ஏன்னா எல்லாரும் மூடி இருக்காங்க. ஆனா ஏன்னா அந்த மந்திரத்தை கேட்குறாங்க. லைக் அவனோட காதுக்கு வந்து இந்த மந்திரம் கேட்குது. ஸோ he assume everyone can hear. He assume everyone hear. இப்போ இவனுங்க வந்து நார்மலி இன்மேட்டா இருக்கானுங்க, நார்மலா இருக்காங்க. இவன் திரும்பி பார்க்கும்போது எல்லாருமே போத்திக்கிட்டு வந்து படுத்திருக்காங்க. பர்டிகுலர் புத்திஸ்ட் மந்திரம் அவன் சொன்னா அந்த புத்திஸ்ட் மந்திரம் மாதிரி தான் அவனுக்கு வந்து பர்டிகுலர் யான்னு தெரியல, அந்த புத்திஸ்ட் மந்திரம் மாதிரி தான் அவனுக்கு மந்திரமா இருக்கான். ஆனா மலைக்காரன்ல அவனுக்கு தெரியாது. இவன் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து போத்திக்கிட்டு படுத்து. இவன் லைக் சோ வியர்ட். இமேஜின் நீ திரும்பி பார்க்குற எல்லாமே வந்து லைக் அந்த போனவன் மூடுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் படுத்துருக்குங்க. அவன் வந்து அந்த குண்டி பத்திரம் பார்த்து சார் விட்டுற போறாங்க. புதுசு வேற நீ வடக்கோழி கோலே வடக்கோலே. ஸோ இவன் வந்து அந்த மாதிரி தான் இவனுக்கு அந்த அவன் வந்து அந்த மந்திரம் படிச்சுட்டு இருக்கான். அவன் சொன்னா ஒரு 10 நிமிஷம் அவன் வந்து மந்திரம் படிச்சுட்டு அவன் சொன்னா மந்திரம் படிச்சு முடிச்சுட்டு அவன் ஆக்சுவலி மலையாள சொன்னான். என்னன்னா அவன் இங்கிலீஷ் டைப் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிப்பி ஆச்சு. அவன் சொன்னா யூ ஆர் நெக்ஸ்ட்னா அவன் மந்திரம் படிச்சுட்டு ஆமாப்பா யூ ஆர் நெக்ஸ்ட் என்னப்பா. ஸோ இவன் வந்து ஐயோ என்னடா இது லைக் இன்னும் டக்கு யோசனை தாயில இருந்துச்சா இல்லை இங்கிலீஷ்ல இருந்துச்சா? மலையாள யூ ஆர் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க? கவுயங் சப்பனாரா கவுயங் நெக்ஸ்ட்ல ரோடா இம்பியன். ஹி லெஃப்ட். அந்த வார்டன் போயிட்டான். வார்டன் போனவனே இதுங்க எல்லாம் வந்து போர்வைய அப்பாடா இன்னைக்கு தப்பிச்சு. ஸோ இவனுக்கு வந்து எல்லாருமே வந்தானா. ஸோ இவனுக்கு வந்து எல்லாரும் வந்துட்டு தென் தே லைக் அவங்க பார்க்குறாங்களா அந்த கிரான் ஜெயில் கம்பி கிட்ட. ஸோ அவன் போயிட்டான்னு சொல்லி நேராக இவங்ககிட்ட வந்தாங்க. வந்துட்டு மந்திரம் அவன் சொல்லிட்டு உங்ககிட்ட என்ன சொன்னான் என்ன சொன்னான் ஒண்ணுமே சொன்ன படித்தவுடன் கிழித்தவுடன் சொன்னா ராஜசேகர் வந்து வந்து இங்க வந்து கேட்டிருக்காங்க வந்து என்ன வந்து சொன்னானு. அவன் சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் நான்டா அந்த மாதிரி என்னடா இப்படின்னு லைக் ஐயோ தப்பா போச்சே. ஏன் பழுவுற? நான் தான் நெக்ஸ்ட் மாட்டேன். அவன் ஏன் பூந்தா அவனே கொடுக்குறான். ஏன்டா தூங்குச்சு எல்லாரும் இப்படிதான் இருக்கீங்க. நான் 4 பேர் இருக்கோம், உனக்கு 10ஆதாடி? டி இருக்கு அவன் சொன்ன கதையில.
நான் அதை டீன் சொல்லவே இல்லையே. அடியா வாக்கிடுவோம். மாத்திடுறேன். ஸோ இவன் வந்து த நெக்ஸ்ட் மார்னிங் அந்த இது வந்து இப்போ நான் ஆல்ரெடி சண்டே ஆயிடுச்சு. அந்த அசம்பிளி வருது, திருப்பி ஒரு பேரும் படிக்கிறாங்க. ஸோ எல்லா பேரும் படித்து முடிச்சுட்டு இவன் வந்து என்ன பண்ணா, அந்த பையனை இந்த வாட்டி வந்து அந்த பையனை கூப்பிட்டுட்டு தென் ஹி சேட் ஐ ஹர்ட் நேற்று நைட் வந்து உங்கள் செல்லில் வந்து உங்கள் செல்மேன் கூட நீ பேசிட்டு இருந்த, நீ ஏன் மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு தெரியாது அந்த டைம்ல தூங்குற டைம் தான் அந்த பண்ணு என்ன பண்ணி சொல்லும்போது தென் ஹி அவன் சொன்னாலா, இல்லை எனக்கு வந்து லைக் அந்த வார்டன் நைட்டு வந்து சர்க்கிள் பண்ணுவாங்களே, அவர் வந்து இந்த மாதிரி பண்ணாரு, புத்திஸ்ட் மந்திரம் மாதிரி என்னமோ வந்து ஓதிக்கிட்டு இருந்தாரு, சொல்லி முடிச்சுட்டு நீ தான் அடுத்து அந்த மாதிரி சொன்னான். அவன் அப்படியே பார்த்தான். அவன் பார்த்துட்டு நீ அவனை பார்த்தியான்னு கேட்டான். இல்லை நான் பார்க்க, நான் வந்து இப்படி திரும்பி படுத்திருந்தேன்னு. அவன் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்துட்டு சரி நீ போ நான் பார்த்தேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கட் பேக் டு நைட் வந்துருச்சு. டின்னர்லாம் முடிஞ்சு இவனுங்க படுக்கிறானுங்க. இந்த கரெக்டாக அதே 2:30 மணிக்கு வந்து அவன் ஒரு பேராக கூப்பிட்றான். லைக் நார்மல் அஸ்மான், அலே, அனா, கிறிஸ் ஒரு பேராக வந்து கூப்பிட்டுருக்கான். கூப்பிட்டுட்டு த லாஸ்ட் நேம் வாஸ் ஹிஸ் நேம். அதாவது ஜெயில் வெளியே இருந்து யாரோ கத்துறாங்க. இவன் படுத்து என்னடா ஏன் பேர் கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே செகண்ட் டைம் கூப்பிட்றான். அவன் பயந்துட்டானா, எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ வந்து எதுவுமே வந்து அவன் ரெஸ்பாண்ட் பண்ணல. அவன் நேரா லைக் அவன் வந்து கண்டுக்காம உட்காந்துருக்கான். கரெக்டாக வந்து அந்த அங்கே வார்டன் இருக்கு வந்து அந்த ஜெயிலில் கதுவை அந்த சொல்கிறாங்க, அந்த ஜெயிலில் திறந்து அவனை எழுப்பி ஏந்திரி உனக்கு தான் கூப்பிட்றாங்க. என்னடா கூப்பிட்றாங்கன்னு சொல்லி அவனை இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ அவன் நேராக வந்து அவர் வெட்டிக்கணும்ல. ஸோ அவன் நேராக வந்து கீழே அந்த அந்த அவன் சொன்னான் அந்த ஜெயில் வந்து இஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு எண்டில் வந்து இஸ் லைக் என்ன சொல்கிறாங்க அந்த அந்த கதவு இருக்கலாம். ஸோ வந்து அவனை வந்து ஒரு மூலையில் கொண்டு போய் தென் இட் வென்ட் டு பேஸ்மெண்ட். ஸோ அங்கே வந்து ஒரு பேஸ்மெண்ட் இருந்துச்சு. அந்த பேஸ்மெண்ட்டில் இந்த பேர் எல்லாம் கூப்பிட்டாங்க தெரியுமா. ஸோ எவ்ரி ஒன் அங்கெல்லாம் வந்து அவனுக்கு கையில் செயின் பண்ணி அவங்க கட்டி பிடிச்சிருக்கானுங்க. ஹி வாஸ் தேர். எல்லாம் வந்து அந்த வார்டனும் அங்கே இருக்கான். அந்த அசிஸ்டன்ட் ஒருத்தர் தான் தெரியுமா, அவனும் அங்கே இருந்தான். வாட் ஹேப்பன் வாஸ் அந்த பேஸ்மெண்ட் உள்ள வந்து there's only one door. ஒரு ஜெயில் மாதிரி வச்சுக்கேன், ஒரு ஜெயில். அண்ட் அந்த ஜெயில் கதவு வந்து திறந்துருக்கு. ஸோ இவனுங்கெல்லாம் வந்து கதவு வெளியே வந்து நிற்கிறானுங்க. அந்த அந்த ஜெயிலரும் அசிஸ்டனும் அந்த டேபிள் வந்து அப்படி உட்காந்துருக்கான். ஸோ இஸ் செக்கிங்ல ஆள் வந்துட்டானு. ஓகே இன்னைக்கு அந்த ஒரு 7-8 பேர் வந்துட்டாங்கன்னு சொன்னோன்னே ஓகே அவன் சொல்கிறான் மாசம்னு சொன்னான். ஸோ ஒருத்தன் வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே போகிறான். ஜெயிலுக்குள்ளே போனோடனே ஜெயில் உள்ளேருந்து அந்த குரல் கேட்குது. இப்போ அவன் பேர் வந்து அஸ்மான் வச்சுக்கேன். அவன் உள்ளே போனோடனே அஸ்மான் சத்தம். இவன் நிற்கிறான், என்னடா இருந்துரு. தென் அடுத்த ஒரு ஆள் இப்போ லெட்ஸி வந்து இப்போ வந்து டேனியல் கிரீஷ் கீரை வந்து அவன் உள்ளே போனோடனே கிரீஷ் அந்த மாதிரி இவன் போகிறான். அந்த ஜெயில் வந்து கதவு திறந்து தருமா. ஸோ நீ வந்து லெட்ஸ் சே யூ ஆர் த லாஸ்ட் ஒன். அவன் முன்னுக்கு வந்து ஒரு 3-4 பேர் இருந்தால் கூட நீ ஒரு அளவுக்கு நீ உள்ள நீ பார்க்கலாம். அவன் ஒரு ஆள் போகிறான் சத்தம் இருக்குது. நீ உள்ள அப்படி எட்டி பார்க்கலாம். உள்ள என்ன அவன் வந்து இதுதான் நீ வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதினான். அது உள்ள வந்து அப்பரண்ட்லி there's this huge guy with long hands. ஸோ அவன் நேராக அவன் ஒரு பேர் சொன்னோடனே உள்ள போனோடனே அவன் அந்த பேர் கத்துறானா. இப்போ அஸ்மான் கத்துனோடனே இவன் வச்சிருக்கானா. அவன் என்ன பண்ணுறான், அந்த கையை வச்சு அந்த தலையை பட்டுன்னு ஒரு அடித்தான். தப்புன்னு அந்த தலை இல்லாமல் முண்டம் பொத்துன்னு கீழே விழுவுது. சைஃபை படம் மாதிரி இருக்கு. அவன் சொல்கிறான் லைக் அது வந்து கீரா if you happy and you know it clap your hand ali. ஸோ அவன் வந்து உள்ள போகிறான். லைக் அந்த பேர் சொல்கிறாங்க, டப்புன்னு அவன் மண்டை அடிக்கிறான். இப்போ அடுத்து இவன் பேர். ஸோ வந்து அவன் முன்னுக்கு வந்து 2 பேர் இருக்காங்க. போகிறான் அவன் லைக் அவன் சொன்னால் இட்ஸ் லைக் மான்ஸ்டர். அது வந்து ஒரு கொம்புலாம் வச்சுக்கிட்டு ஒரு மான்ஸ்டர் மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ வந்து ஒரு தலையாக அது வந்து உடச்சிக்கிட்டு இருக்குது. You heard people give head in jail. This was taking the head out. ஸோ இவன் நல்லா இருக்கா. ஸோ இவன் வந்து லைக் அவன் முன்னுக்கு வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. இவனுக்கு வந்து நடுங்கி லைக் அவன் பயந்துடான். என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லி அவன் பயப்படுறது வந்து அந்த ஜெயிலர் பார்த்துட்டான். அந்த ஜெயிலர் வந்து அவனே இப்படி பார்த்துக்கணும். அவன் வந்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டுட்டு இங்கே வான்னு சொல்லி குசு பேசுகிறாங்க. இவன் அங்கே பேசிகிட்டு இருக்கான். இவன் வந்து உள்ள ஒரு உருவம் வந்து பட்டு மண்டையை வந்து உடச்சிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக வந்து என்னையா அது. ஸோ ரொட்டி சாலை போட அங்க ரொட்டி சாலை அடிக்கிறது. நான் கடையில ரொட்டி கேட்டேன், என் தலையை ரொட்டி ஆக்கிச்சு. ஒரு பரோட்டா கேட்டதுக்கு கொட்டு பரோட்டா அது கொட்டு பண்ணிட்டு. ஸோ
பட்டு உடச்சிட்டு இருக்கு. இவன் முன்னுக்கு வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. அவன் அந்த கிரா இஸ் த தேர்ட் பர்சன்ல அவன் வந்து அவன் உள்ள போறான். உள்ள போற கேப்ல வந்து அந்த வார்டன் அப்படி வந்து அவனை ஸ்டாப் பண்ணாங்க. நீ ஸ்டாப் பண்ணு இருன்னு போவாதுன்னு சொன்னாங்க. நேரா வந்து அவன் திருப்பியும் கேட்டான், நீ எந்த செல்ல இருந்து? அவன் சொன்னா இந்த பர்டிகுலர் செல்ல தான் வந்து நான் இருந்தேன்னு சொன்னான். அவன் எந்த கார் என்னன்னு கேக்குறீங்க, செல் என்னன்னு கேக்குறீங்க, எதுக்கு என்னத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? அவன் சொன்னாங்களே அவன் மர்டர் சஸ்பெக்ட்னு. அதான் எதனால மர்டர், எப்படி அவன் எப்படி அது வர உடனே கிளைமேக்ஸ்னா எப்படி அவன் கதை சொல்லும் போது கேட்கணும். 10,000 கேள்வி. ஸோ அவன் வந்து திருப்பி அந்த அவன் ஐசன் பேசிட்டு இப்போ அந்த ஐசன் வந்துட்டு அவன் நேரம் பிகாஸ் தே ஹேண்ட்காஃப் டீம் செயினை வந்து அந்த ஹேண்ட்காஃப் வந்து திறந்துட்டு அவனை என்ன பண்ணா அசிஸ்ட் பண்ணி வெளியே கொண்டு போயிட்டான். இவனை அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அசிஸ்ட் இவனை வெளியே கொண்டு போனான். என்ன பண்ணாங்க, அந்த வார்டன் ரூம் இருக்குல்ல தேவதை, அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஏன்னா அவன் போயிட்டு மிச்சம் 2 பேர் இருக்குல்ல, 2 பேர் சத்தமாக கேட்டு அவன் மண்டையை உடச்சிட்டு இந்த வார்டன் மேலே வந்தான். இந்த வார்டன் மேலே வந்தான். மேலே வந்துட்டு அந்த வார்டன் உட்காந்து அவன்கிட்ட பேசினான். அவன் சொன்னா, ஆக்சுவலி உன்னை சீலாப்பா கூப்பிட்டோம், நீ ஆக்சுவலி இதுக்குள்ள நீ வந்து வந்துடக்கூடாதுன்னு. அவன் உள்ளுக்கு வந்துடக்கூடாது, இல்லை நீ அந்த பேர் இல்லைன்னு. அப்புறம் தான் அந்த பேர்னா அந்த வார்டன் வாஸ் எக்ஸ்பிளைன் டு ஹிம். ஆக்சுவலி அப்பரண்ட்லி அது வந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க, காவு கொடுக்கறது they do among themselves. ஸோ எப்படின்னா இந்த ஹியூமன் sacrifice மாதிரி. ஸோ இந்த என்கவுண்டர் கேஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா, நீயும் தூக்கில் போட போற இல்லை இத்தனை ரொம்ப வருஷத்துக்கு வந்து ஜெயிலாம் உனக்கு கிடச்சிச்சுன்னா what they'll do is, ஏன்னா இதுக்கப்புறம் உனக்கு லைஃப் இல்லை, இப்போ let's say they say like பாடி கொடுக்கணும்ல என்னது ஃபேமிலிக்கு, ஆனால் அதை இதுவாக பார்ப்பாங்க, லைக் ஃபேமிலியே விட்டுட்டு இவன் மட்டும் தனியாக இருப்பாங்களே அந்த மாதிரி. ஸோ அவன் சொன்னா அந்த காடி வந்துச்சுல, that guy is supposed to be here. அவங்க ஏதோ ஒரு black magic பண்ணி okay they know who's that person, so that person is supposed to come in. ஆனா போலீஸ்காரன் பண்ண மிஸ்டேக் என்னன்னா, நீ அந்த காடி ஓனரான்னு சொல்லும் போது கீழே வந்து நீ தான் ஓனர் நான் வந்து கான்ஃபெஸ் பண்ணி இவனை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆக்சுவலி அவன் என்ன பண்ணியிருந்தானா, he actually kidnapped டத்தோஸ் டாட்டர். ஒரு டத்தோ டாட்டரை கிட்னாப் பண்ணி அவன் ரேப் பண்ணி கொலை பண்ணி அந்த பாடியை வந்து புதைச்சிட்டான். ஸோ அந்த பணத்தை தான் வந்து காடியில் அது எது சிசிடிவியில் தெரிஞ்சிருக்கு. இந்த காடி அவன் கேட்டான், காடி வந்து நீ கீழே வந்து அது வந்து 1 night பிஃபோர் வந்து அது நடந்திருக்கு. கீழே அவன் ஃப்ரைடே மாட்டானா தேர்ஸ்டே நைட் வந்து நடந்திருக்கு. அவன் கேட்ட தேர்ஸ்டே நைட் வந்து காடி யார் பாய்க்கிறான் நீ சொல்லுன்னு. இல்லை எங்கள் வீட்டில் வந்து இட்ஸ் லைக் பிக் ஃபேமிலி. ஸோ அவனுக்கு பிக் ஃபேமிலிக்கு எத்தனை பேர், he has 4 brothers 3 sisters, 8 பேர். இவன் தான் கடைசி பிள்ளை. ஸோ அவன் சொன்னான் அன்னைக்கு நைட் வந்து one of his brother took the car. One of the brother took the car. ஆனால் காலையிலே வந்து வச்சிட்டாங்கன்னு. Then they were like, ஓகே உங்கள் அண்ணன் தான் காடி எடுத்துக்கணும்னு இப்போதைக்கு. பட் என்னன்னா அந்த லிஸ்ட் படி வந்து அதனால தான் வந்து அந்த பேர் எழுதும் போது வாஸ் அ டிஃப்ரெண்ட் நேம். அதனால தான் 2-3 வாட்டி கேட்டாங்க இவனானு. அப்போ வந்து அந்த ஒரு பேர் படித்தாங்க, இது உன் பேரான்னு படித்தாங்க. அவங்க சொன்னால் இது என் பேர் இல்லைன்ட்டான். அந்த லிஸ்ட்டில் எழுதிருக்கோம்ல இது என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டான். அப்போ கேட்டால் இது யார் பேருன்னு, இது அவங்க அண்ணன் பேரில், இது வந்து யார் தெரியுமா, அவங்க இல்லை அவங்க அக்காவோட புருஷனோட பேர். அவனுக்கு 3 அக்கா இருந்துச்சுன்னு சொன்னல, அதுல ஒரு 2 அக்கா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுல ஒரு அக்கா சூர்யா என்னது சூர்யா மாதிரி வேலை பண்ணியிருக்கான், மேடு கொலை பண்ணிட்டு. ஸோ அக்காவோட புருஷனோட பேரு. ஸோ ஹீ இஸ் த ஒன் ஹூ ஆக்சுவலி மர்டர்ட் அண்ட் தென் brought the body in the car. இங்கே டம்ப் பண்ணி யாருக்குமே தெரியாம காடி வீட்டில். ஸோ அவன் பேர் தான் வர வேண்டியது. ஸோ இவன் காடி எடுத்ததுனால இவன் அக்யூஸ். ஆனால் இப்போ என்ன தரம் பிரச்சனை, இது வந்து ப்ரூஃபா வந்து எதுவுமே இல்லை. இது வந்து பிளாக் மேஜிக் பண்ணி அவன் பேரை கண்டுபிடிச்சிது. ஸோ அவன் சொன்னா இப்போ பிளாக் மேஜிக் கண்டுபிடிச்சாங்க. லைக் அவன் தான் ஹீஸ் த பர்சன் ஹூ கில்ட்னு அவன் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் அதான் சொன்னல அந்த காடி இவன் ஓட்டுனால இவன் அக்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இவன் கீழே நடக்கிறத அவன் பார்த்துட்டான். இந்த வார்டன் வந்து அவன் கூப்பிட்டு அவனை சொன்னான், ஓகே இங்கே பாரு ஹி எக்ஸ்பிளைன்லாம் இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி நடக்குது சொல்லிடுறதுப்பா அந்த விஷயம். அவன் வந்து அந்த வார்டன் சொன்னா இந்த மாதிரி இங்கே நடக்குது, இது வந்து இந்த மாதிரி இன்மேட் இந்த மாதிரி தண்டனை யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ இவங்களுக்கு வந்து ஒரு கும்பி பாகுமா இந்த ரிச்சுவல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. உன் பேர் வந்து ராங்கா வந்துருச்சு. ஓகே நவ் இஸ் உங்க அக்கா பொறுத்து தான் இங்க மேல வரணும். இட்ஸ் நாட் யூ. நவ் we have to send you back. இப்போ என்னன்னா நீ கீழே நடக்கிறது வந்து நீ பார்த்துட்ட, நீ வெளியே போய் சொன்னா the thing is நீ சொல்லலாம், நீ பிரச்சனை நீ சொல்லு. கீழயா என்ன நடந்துச்சு அந்த அளவுக்கு இல்லை. அவன் சொன்னான் சொன்னா நம்மளுக்கு அது இப்படி இருக்கு. ஸோ வந்து அவன் சொன்னா நீ வந்து சொல்லலாம் பிரச்சனையே இல்லை. பட் the thing is the moment you like tell இங்கே தான் நடக்குது இது நீ எக்ஸ்போஸ் பண்ணனா whatever was in the அந்த செல்லுக்குள்ள என்ன இருந்துச்சோ it will come in உன்னோட உயிர் எடுத்துரும். இப்போ என்ன தெரியுமா அந்த செல்லுக்குள்ள வந்து no one actually saw the full figure. இவங்க எல்லாம் பார்த்தது வந்து பிகாஸ் அந்த செல்லு வந்து ஒரு டஞ்சன் மாதிரி இருக்கும். அந்த டஞ்சனுக்குள்ள வந்து நீட்டு முடி அந்த
கை மட்டும் தான் வந்து ஒரு மண்டையை வந்து உடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நோ ஒன் ஆக்சுவலி ஹவ் சீன் தட். அவன் சொன்னா அது இட் வில் கம் அண்ட் ஃபைண்ட் யூ. ஸோ நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்போ அந்த டைம்ல 18-19 வயசு இப்படி இதெல்லாம் பார்த்து பயமுத்துனா சொல்லிட்டு பயந்து வந்துடுவான்ல. ஸோ வந்துட்டு மண்டே வந்துருச்சு. மண்டே அவன் வந்து போலீஸ் வந்து அந்த 2 நாள் லாயர்கிட்ட பேசிட்டாங்க. அவன் வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இந்த ஜாமீனா பெயிலானத்தில் இன்னும் பண்ணாங்களா, அவன் வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு பிஃபோர் ஹி லீவ், பிகாஸ் அந்த அவன் தான் எல்லாத்தையும் சைன் பண்ணி எடுக்கணும்ல. சைன் பண்ணி எடுக்கும்போது த ஜெயிலர் வாஸ் தேர். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் சொன்னா இட்ஸ் பெட்டர் உன்னோட என்ன சொல்றாங்க அபாங் இப்பார்னா அதெல்லாம் அது பிரதர் உன்னோட பிரதர்-in-law வந்து as soon as அவன் சரண்டர் பண்ற அளவுக்கு நல்லது இல்ல, this thing will start to haunt your family ன்னு சொல்லிட்டான். இவன் நேரா போய் டூருக்கு போற சொல்லிட்டு மாமா கூட்டி வருதானே. வாங்க மாமா டூர் போயிட்டு வருவோம். வாங்க மாமா சட்டை மாத்துங்க மாமா. ஹேண்ட் காஃப் பாட்டுக்க மாமா. நம்ம டூர் போறோம். நான் டூர் பண்ணா நீங்களும் டூர் போயிட்டு ஹண்டர் ஹவுஸ் போமா ஜோக்கா இருக்கும். ஹண்டர் ஹவுஸா உள்ளுக்கு போனா அது ஸோ வந்து நீ ஏதோ ஒரு பிளான்ல தான் இருக்க. என்ன பிளான் தெரியல, ஆனா ஏதோ ஒரு பிளான்ல தான் இருக்க. அவன் என்னன்னா வெளியே வந்துட்டு he said 2 or 3 weeks later the police caught the brother. ஸோ வந்து மாமா வந்து பிடிச்சாங்க. ஜெயில் என்னன்னா அவன் வந்து மாமா ஏன் கொலை பண்ணான் அதெல்லாம் அவன் ரிவீல் பண்ணல. அவன் என்னன்னா அவன் வந்து அதுல மணி ஏதாச்சும் இருக்கலாம். ஸோ அவனை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயுள் தண்டனை. அவனுக்கு மட்டும் ஆயுள், இவனுக்கு மட்டும் ஆயுஸ் போகணும். இல்ல கீழே ஆயுள் தண்டனைனா அவன் ஜெயிலுக்குள்ள தான் இருப்பான். அவனையும் அந்த இது சட்டிக்கல. ஓகே இப்போ என்னன்னா அவன் ஒரு தடவை ஜெயிலுக்கு போனா தெரியுமா. இந்த கதை நடந்து ஒரு 2-3 years ஆச்சு. ஆல்மோஸ்ட் 3 years ஆகும்போது இன்னி வரைக்குமே வந்து they haven't seen the brother. அவங்க கேட்டா கூட ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த பாக்குற ப்ராசஸ் வந்து தடுத்துரும். இட்ஸ் லைக் டாக்குமெண்ட் சரியில்லை, இல்ல அவர் இன்னைக்கு சீக்கா இருக்காரு, இல்ல இன்னைக்கு மெடிக்கல் செக்அப், ஏதோ ஒரு காரணம் சொல்லி அவனை பார்க்க விடாம வந்து தடுத்துருவாங்க. பட் they will accept whatever they give. But the thing is, if the lawyer wants to see, they allow it. பட் அது அவன் சொன்னது அதெல்லாம் நாங்க ஒவ்வொரு தடவை நாங்க வந்து அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு காரணம் வந்து அவர் நாங்க வந்து பார்க்கலன்னு. ஸோ அவங்க ஃபேமிலிக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது, லைக் இந்த உள்ள ஒன்று நடக்குதுன்னு. பட் டீப் அவன் என்ன சொன்னா, எனக்கு தெரியும் அவர் உள்ள போனா என்ன பாசிபிளி ஏன் இன்னும் பார்க்கலன்னு மேபி ரீசன் ஈ நோஸ் இட்ல. அவன் சொன்னான் எனக்கு தெரிஞ்சிருக்கு உள்ள நடந்திருக்கும் அந்த மாதிரின்னு. திடீர்னு ஒரு நாள் பார்த்துட்டேன் சார், மூஞ்சில் ஒரு அச்சு மாதிரி 5 வரல சார், மாஸ்க் மேன் மாதிரி இருந்தது. ஏன் மூஞ்சில் சப்புன்னு அரைஞ்சான். சனின அன்னைக்கே நீ கூப்பிட்டு இருந்தா இந்த பிரச்சனை. ஸோ இது வந்து அவன் சொன்ன ஒரு கதைல அது அவனோட. இப்போ தெரியல, இது வந்து ஒரு தடவை அவன் பார்த்துட்டு அவன் சொல்லிட்டான். ஆனா இப்போ வரைக்கும் நடக்குதானே எனக்கு தெரியல. யாராச்சும் நீங்க சுங்காபல் ஹாஸ்பிட்டல் ஜெயில இருந்து உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சிருந்தா can you just verify this? ஆமா அதான் just curious. DM maybe Poonan, me or Krisla about this. ஸோ இது வந்து சுங்காய்புன்னு அவன் சொன்னான். ஸோ இஃப் லைக் உங்களுக்கு கதை அப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு விஷயம் இந்த மாதிரி இருக்குன்னா let us know lah. So நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, நம்மள யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் வச்சிருக்காங்கண்ணே. சரியா, இது எங்க எல்லாருக்கும் தெரியும். But I think that the team doesn't know. The people that is watching behind the camera, they don't know. So rather than me telling the story, I think the person who's affected by it should tell the story. Are you all ready? Okay, இந்த கதை ஆக்சுவலி கிறிஸ்தான் சொல்லுவான். அவனுக்கு தான் அது நடந்துச்சு. ஸோ ஆக்சுவலி இது எங்கே ஆரம்பிக்கலாம், என்ன நடந்துச்சுன்னா I think today we may not have caller because I'm very curious about this story. நான் கேட்டேன், ஆனால் நிறைய கேள்விகள். இது வந்து எப்படின்னா, ஓகே எங்கள் அம்மாவுக்கு இதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே This happened after the mom passed away, right? ஆக்சுவலி அம்மா வந்து ப்ரீஃப் சொல்லணும். அம்மா வந்து போன வருஷம் காணாம போயிட்டாங்க. நீ அதுன்னு சொல்ல போறியா? ஒரு பிரீஃப் கொடுக்கணும்ல, பிகாஸ் அதர்வைஸ் why this family came into my life ன்னு தெரியாது. நான் வந்து இந்த ஃபேமிலிலாம் வந்து ஒரு 10-15 years I didn't meet. I mean 10 years 10 years வந்து I have no connection with them at all. பட் இருக்காங்க தெரியுமா? தெரியாது, அதெல்லாம் இருக்காங்க தெரியும். ஏன்னா எங்க அம்மா தான் வந்து கீப் இன் டச் பண்ணிட்டு இருக்காங்க. So basically he was just like இருக்கான்னு தெரியும், but he was not in touch. ஏன்னா எங்கள் ஃபேமிலி மொரட்டு டாக்ஸிக்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால வந்து I don't want to affiliate with anything with them அப்படின்ட்டு நான் வெளியாயிட்டேன். பிகாஸ் மந்திரம், கேங்ஸ்டர், பிரச்சனை, இதை தவிர்த்து அவங்களுக்கு வேற எந்த கதையும் தெரியாது. The world revolve around that, only that particular thing. அதுலேருந்து வந்து உலகத்துலேருந்து வாரிசு விஜய் அதுலேருந்து வந்த பெண்ணு அவனுக்கு இருக்க
ஆக்சுவலி இது நான் நிறைய வாட்டி எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்கேன். இப்போ இந்த விஷயம் நான் அனுபவிச்சதுல நானே என்னை கேட்டுக்கிற ஒரு விஷயம், ஏன்டா அனுபவிச்சு என்னைய தப்பா இந்த வீட்டில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன வயசுல கடத்தப்பட்டிருக்கேன்ல. ஸோ அது இன்னொரு கதை, அது அவங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அது லெங்தா போயிட்டு இருக்கும். பட் இருந்தாலும் பிரீஃப் கொடுக்குறேன். ஸோ என்னை தூக்கிட்டு வரும்போது நான் இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்கேன், என் டிஎன்ஏ ஐ I'm not kidding, I really want to test the DNA because I'm not like them. I never behave like them. I never talk like them. ஏய் உன் பேரே அவங்க சம்பந்தமே இல்லடா. என்ன மாதிரி okay, நான் வந்து ஒரு quick brief சொல்லிடுறேன். I think people may be lost. When Chris was very very young, he was involved in a kidnapping, right? Yeah, I got kidnapped. He got kidnapped and then They found me back. They found him back and his name is not actually his family's name because they gave him a name so that the other family who kidnapped him திருப்பி அவனை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த பேர் கொடுத்துருக்காங்க. அவன் ஆள் அப்பவே வந்து வேல் சூர்யா அவன். நினைச்சு பாரு. Actually நான் வந்து இது என்கிட்ட சொல்லும் போது 4 மணி நேரம் கதை, உங்கள்கிட்ட வந்து 20 செகண்ட்ல சொல்லியிருக்கேன். But the thing is, like, I'm so curious. To be honest, I'm so curious. What if I'm not this family? What if I'm from somewhere else? அப்ப டிஎன்ஏ டெஸ்டா? Okay, you know what உன் கதையை சொல்லு. Maybe this is the day with the people know more about your story. Okay, so எங்கள் அம்மா காணப்போ ஏன்னா அவங்களுக்கு டிமென்ஷியா இருக்கு, பிகாஸ் ஷி இஸ் டயபெட்டிக் பேஷண்ட். ஏன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கையை காசை விட சீனி தான் ரொம்ப பிடிக்கும். சுகர், ரொம்ப சுகர் எடிக்டட்னா அந்த மாதிரி எடிக்டட். கொக்கோ கோலா இல்லாமல் வாழ மாட்டாங்க. கொக்கோ கோலா இல்லைக்கும் ஒருத்தன் தெரியும், அதனால தான் ஒர்க் கட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு டிமென்ஷியா வந்துற போது. No, I woke up because I want to eat a lot. அப்படி இருந்ததுனால ஒரு 4-5 மாசமா காணப்பட்டாங்க. ஸோ ஐ மேனேஜ் டு ஃபைண்ட். எப்படின்னா அது ஒரு கருப்பு சரித்திரமா இல்லை, அது கருப்பு சரித்திரம் இல்லை, ஒரு சிண்டிகேட் வந்து. அது சொல்றியா? ஆமா இந்த கதை நான் கேட்டேன். அது ஒரு அவங்க காண போய் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், போலீஸ்ல ரிப்போர்ட்லாம் பண்ணி நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து போலீஸ் ஒரு இதுவும் கிடைக்கல, போலீஸ் கிட்டே இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் சம் ஒன் ஆக்சுவலி கால்ட் மை ரிலேட்டிவ். பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு அப்போ வந்து எல்லா நம்பரும் நான் மறந்து போய் கண்டுபிடிக்கும் போது இந்த நம்பர் மட்டும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, விச் இஸ் மை கசின்ஸ் ஒரு சிஸ்டரோட வந்து நம்பரு இல்லை டாக்டர் நீஸோட நம்பர்லாம். ஓகே, நீஸோட நம்பர் வந்து ஞாபகம் இருக்கு. ஸோ அவங்க கொடுத்த ஒரு பாட்டு. தென் ஷீ கான்டாக்டட் மீ. ஏன்னா ரொம்ப வச்சு கான்டாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தென் தே உனக்கு கால் பண்ணாங்களா? ஐ கோ அண்ட் ஃபைண்ட் த ஹாஸ்பிட்டல். தென் அப்புறம் வந்து சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு. அதல்ல ஐ மீன் என்ன பண்ண முடியும், பிகாஸ் ஐ டோன்ட் டு டாக் டு தெம். அப்படியா? ஐ ஹவ் நோ எனி கனெக்ஷன். நம்மள்ட்டே அவ்வளோ சொல்ல மாட்டான். ஸோ அப்போ போயிட்டு மீட் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது தென் அப்போ தான் வந்து நான் ஆக்சுவலி நான் அவங்களை கண்டுபிடிக்கும் போது அவங்க பேக்கில் நான் பார்க்கும்போது எல்லா சாஃப்ட் ட்ரிங்கும் இருந்துச்சு, ஐசி பேங்க் ஆட்ட தவிர எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்போ தான் ஐ ரிலாக்ஸ் சுகர் கேன் ரியலி கில்ஸ் யூ மோர் தென் ட்ரக். ஸோ அதான் சுகர் கம்மியாக குடிங்க, கம்மியாக குடிச்சு சுகர் ஆகும். ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேமிலி வந்து ஒட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த தென் அப்போ தான் வந்து என்ன சின்னவா அவங்களெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ இவங்க பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப அப்படியே பாசம் மலை திடீர்னு எனக்கு வரும்போது எனக்கு வந்து வாவ் இதெல்லாம் அவன் வந்து இது தனுஷ் மாதிரி வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு சாப்பாடுலாம் போட்டு ஐயா அப்படி இப்படின்னு பார்க்கும்போது ஆனந்தம்னு ஒரு படம் இருக்கு. இல்ல அவன் தனுஷ் தான் தனியா இருந்து அந்த ஃபேமிலி வந்து எல்லாம் அந்த லட்டுல ஆக்சுவலி அந்த மாதிரி. ஆனா இதுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் மைண்ட்ல ஒரு பாட்டு ஓடிச்சு, யாரு என்ன சொன்னாலும் யாரு சொந்தமும் பந்தமும் கூட வரும் எனக்கு ஆம்பளை அந்த படம் பார்க்கல. அந்த பாட்டு செம ஃபேமஸான பாட்டு. அந்த படம் பார்க்கல. ஓகே, அந்த பாட்டு அப்புறம் தட்டி காமிக்கணும் எனக்கு. அந்த பாட்டு எனக்கு சத்தியமா எனக்கு வந்து எங்கேயா இருந்தீங்க இவ்வளவு நாளா, இது தெரியாம தான் இதுதான் சொத்தம். இதமா சோறு சாப்பிடு, இதோ சோறா வாயிலா சோறு தொடு. ஏன்டா இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டே சோறு கொஞ்சம் வந்து அப்போ ஆக்சுவலி நான் அவ்வளோ டக்குன்னு போல, பட் கொஞ்சம் கொஞ்சமா வந்து தி பிகேம் சோ க்ளோஸ் அண்ட் சோ கைண்ட் அண்ட் இப்படி அவ்வளோ க்ளோஸ் இல்லை. பட் அதுக்கு வாட்டர்மெலன் மாதிரி நான் கேப்ல எடுப்பிடிச்சேன், இங்கே தட்டினேன், ஈடு பிடிச்சேன். இப்போ ஈடு பிடிச்சேன். So as what happened was அவங்க வந்து அந்த ஃபேமிலி இவங்க அம்மா தேடி போய் அந்த ஃபேமிலி கனெக்ட் பண்ணி இவங்க வந்து இந்த ஒன்னாயிட்டாங்க. So for the first time he had a extended family. Then அப்பதான் அந்த ஷூட்டிங்லாம் ஓடிட்டு இருந்துச்சா. மொத சைன் என்னன்னா அம்மா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே, ஓகே நீங்க வந்து இப்போ வச்சு பார்த்துக்கலாம்ல. இப்போ என்னால் வச்சு பார்த்துக்க முடியாது, பிகாஸ் நான் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கேன். ஸோ ஷூட் இருந்து வெளியாகிடுவேன், உனக்கு தெரியும். அப்போ வந்து இல்லாட்டி எங்கேயாச்சும் கிராப் எதுவும் போயிடும்ல. அப்போ வந்து எப்படி வந்து எங்கள் அம்மா பார்த்துக்க முடியும்?
ஸோ there's no one to take care of me. ஏன்னா அவங்க மறந்து போயிட்டாங்க, திருப்பி காணாம போயிடுவாங்க. Yeah, that time was quite difficult. It's one of the hell of a time. ஸோ அப்போ வந்து இவங்க கிட்ட கேட்டேன் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் நாள் பார்த்துக்க முடியும் until I find place. Proper place. அக்கா கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா வச்சுக்க முடியாது, அம்மா வந்து வீட்டில் வச்சுக்க முடியாது சொல்லிட்டாங்க. அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்காவை வீட்டில் விடாதியா. இந்த அம்மா இது சின்னமா தான். ஓ சின்னமா சின்னமா. ஸோ அப்போ என்ன ஆளுக்கு இவங்க கிட்ட கேட்டா இவங்க சொல்றாங்க, அவங்க கிட்ட கேட்டா இவங்க சொல்றாங்க. ஸோ எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி யார் ஹெல்ப்பும் வேணாம், பரவாயில்ல அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை, பரவாயில்ல நம்மளே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. பட் தட் டைம் இஸ் த வே ஐ புட் மை மாம் இன் ஹோம் கேர். அந்த டைம்ல என்ன ஷூட் இருக்கிறனால தான். மற்ற டைம்ல வந்து நான் தான் டேக் கேர் பண்ணேன். இப்போ என்ன ஆச்சுன்னா ஹோம்ல விட்டு எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா போறதுக்கு முன்ன ஒரு விஷயம் சொன்னாங்க என்கிட்ட. யாரு போறதுக்கு அவங்க இறக்கிறதுக்கு முன்ன ஒரு விஷயம் சொன்னாங்க. யாரை நம்பினாலும் இந்த குடும்பத்தை நம்பிடாத. இது எப்படி சொன்னாங்க ஆக்சுவலி இந்த குடும்பத்தை நம்பிடாத, எஸ்பெஷலி உங்க அக்காவையும் சின்னமாவையும் நம்பிடாத, இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பாய்சன் அப்படின்னு. மோசமான. ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் தெரியலையே. எங்க அம்மா எனக்கு வந்து என்னன்னா எங்க அம்மா வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேமிலி இருக்கனால அவங்களுக்கும் அந்த ஃபேமிலியோட பிஹேவியர்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து அதனால யாரையும் நம்ப மாட்டேன், எங்க அம்மாவை இன்க்ளூடிங் நம்ப மாட்டேன். ஏன்னா அவங்க மந்திரத்தை நம்புற ஆள் பேசிக்கலி எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்காது. இந்த கதை முழுசா கெட்ட பாருங்க. கதை அவனுக்கு கதை பின்னால் பக்கம் தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன இவங்க பாத்துல சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு. தென் அப்ப வீட்டுல பழைய வீடு இருந்துச்சு, பீண்டாகணும். பீண்டாகி அந்த திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அப்ப வந்து எல்லா ஜாமானையும் வந்து அதெல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. போட்டோ பர்டிகுலர் ஃபேமிலி போட்டோ அதெல்லாம் வந்து எங்க அம்மா நிறைய வச்சிருப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்னா யாரு சின்னமாக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து சொன்னாங்க, ஐயா போட்டோலாம் நீ எங்கேயா வைக்க போற, காண அடிச்சிருவ, இது என்கிட்ட கூடயா பத்திரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்பு மலையை பொழிது பொழிது அப்படியே எடுத்து அப்படி எடுத்துக்கிட்டாங்க. ஃபுல்லா நான் என் போட்டோ எடுத்து கொடுத்துட்டேன். இவன் ஆக்சுவலி நீங்க இந்த சீன் எப்படி இருக்குன்னா திரும்ப சிவாஜி வந்து படையப்பா படத்துல சொத்து எழுதி கொடுப்பாரு. சிவாஜி வந்து சிவாஜி இல்ல முத்து அந்த படத்துல சிவாஜி இது எழுதி கொடுப்பாரு மணிவண்ணனுக்கு. அந்த மாதிரி தான் நீ எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு எடுத்து கொடுத்துருங்க. இல்ல அப்படி எழுதிட்டு கடைசியில நான் எப்படிமா கரை சேர்க்க போறேன். ஓ படைப்பா படம் படைப்பா. இப்ப நான் படைப்பா தான் சொன்னேன், நீ சிவாஜி படம் சொன்ன. டேய் படைப்பால சிவாஜி படைப்பா சிவாஜி. இதனாலதான் இந்த சிவாஜி படம் படைப்பா ரஜினி கன்ஃபியூஸ் ஆகுறா. சிவாஜி எங்க படைப்பா இருந்தாரு? ஆமா 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 அந்த சிவாஜி நான் மறந்துட்டேன். ரெண்டு சிவாஜி படையப்பால. ஆமா 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 டேய் கன்ஃபியூஸ் பண்ண. உண்மையில ரெண்டு சிவாஜி படையப்பால. ரஜினிக்கு அது உண்மையில பேர் என்னது? ஆமா தானே, நல்லா கேட்டு கரெக்ட் தான். இந்த போட்டோ கேட்டாங்க. அன்புமலை பொழுது புகைப்படத்தை எடுத்துக்கொண்டார். எப்போ வேணாலும் நீ வந்து கேட்டுக்கோ எடுத்துக்கோ. என்ன அவங்க இப்ப என்ன ஆச்சு இப்படி We are family. We share things. All comes, all just. அப்படி சொல்லி நானும் சரி எப்போ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்ப இவங்க பீண்டாவனாங்க. இவங்களாம் பீண்டாவனாங்க. பீண்டாவன பிற்பாடு சரி திருப்பியும் போட்டோ கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓ அது பேக் பண்ணி எங்க இருக்குன்னு தெரியல, தேடி தரேன். ஓகே. அப்புறம் வந்து திருப்பியும் வந்து கேட்டேன். அப்போ வந்து ஒரு தடவை வந்து அந்த நீஸ் வந்து எங்க அம்மா டேட் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. டேட் சர்டிஃபிகேட் அவங்களோட ஃபுல் அந்த ஹாஸ்பிட்டல் சூறா அதெல்லாம் கேட்டாங்க. எதுக்குன்னு எனக்கு தெரியல. எதுக்குன்னு கேட்டா அது வந்து ஸ்கூல் சப்மிஷன். இது ஏன்னா சம் கிட்ஸோட வந்து பேர் வந்து எங்க அம்மா கீழே தான் இருக்கு. பிகாஸ் அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க எங்க அம்மா. ஸோ நானும் வந்து ஓகே படிக்கிற விஷயம் தானே சரி சொல்லி பெரிய வள்ளல் பரம்பரை அப்படியே சொத்துலாம் டெட் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டு சொத்து இல்லையே இதெல்லாம் வந்து என்ன இருக்கு ஃபேமிலி தானே கொடுத்துட வேண்டியதானே. அப்ப நம்பினேன் நீங்க வீண்டி செல்லு அவங்க வந்து இவங்களா மொட்டையா இருக்கிறதுனால family never let go the family. நாம் தான் தைரிஸ் கிப்சன் லுடக்ரிஸ் நான் பால் வைக்கிறலாம் வரோம். என்ன சொல்றேன் அப்ப நான் மொட்டையானால வீண்டி செல்லா உன்னை ஒரு குடும்ப பற்றுப்பாட அப்படி கிராப் பண்ணும் போது இந்த கது அடிச்சு இப்படி பறந்தலாம் வருவியா? என்ன படம் வேற மாதிரி இருக்கு. ஆமா ஆக்சுவலி நான் ரியலைஸ் இஃப் சுந்தர் சி மேட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் யூ லுக் நார்மல். You look part of the series.
நல்லா தான் எடுத்துருக்கான் படம். படம் சூப்பர் ஹீரோ படம் இருக்கு சார். இந்தியாவில் இது நார்மல் சார். போட்டோ கேட்ட கொடுக்கல. இல்லன்னு சொல்ல லைக் இதோ தரேன் அதோ தரேன் இப்ப கொடுத்து எடுக்கிறான். இப்போ கர்ணன் மாதிரி எல்லாத்தையும் இப்போ வந்து டெத் சர்டிஃபிகேட் இது கொடுத்துட்டேன். அப்போ வந்து நான் ஆக்சுவலி கொடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், ஓகே நீ சின்ஸ் யூ கமிங் டு டேக் த சர்டிஃபிகேட் நீ வந்து போட்டோ எடுத்துட்டு வந்துடும். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம், அதான் எடுத்துட்டு வந்துடும். நாளைக்கு போட்டோ எடுத்துட்டு வந்துடும்ல. ஏன்னா நானும் டெத் ஓகே ஓகே வரும்போது எம்டிகே வந்தாங்க. போட்டோ எங்க? ஓ அது எங்க வச்சாங்க தெரியல. தேடிக்கிட்டு இருக்காங்களா? இருக்குதானே? அதெல்லாம் இருக்கும். எனக்கு எல்லாமே என்ன ஒரு விஷயமும் சரியில்லையா இருக்கும்னு சொல்லி இருக்கும். என்ன கொஸ்டின் மார்க்கா வந்து ஃபுல் ஸ்டாப்பா வந்துச்சு. இப்படி ஒருத்தரையும் போயிட்டே இருக்கு. 1 year ஆயிடுச்சு இப்படி சொல்லி சொல்லி. இல்ல அவன் எல்லாத்தையும் இங்கங்க அங்கதான் இங்கங்க நீங்க சரி நான் கொஸ்டின் மார்க் கூட கேட்கறேன். ஃபுல் ஸ்டாப்போட பதில் சொல்றீங்க. இப்படி கேட்டு 1 year ஆக்கிட்டாங்களா? சரி இப்ப கடைசியா வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது 1 வருஷம் ஆச்சு, இன்னும் நீங்க மூட்டை தாடாம இருக்கீங்களா? இது என்ன புதரா? அவ்வளவு சொத்து தெரிஞ்சிருக்கீங்களா கேட்டேன். அப்ப கடைசியா ஐ நீட் த போட்டோ. ஏன்னா ஐ நீட் டு டூ ஓகே. இதை வந்து நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். இந்த மாதிரி வந்து நான் ஒரு நாட் நவ் பட் இன் ஃபியூச்சர் ஐ வாண்ட் டு டூ வந்து பேய் படம் நான் செஞ்சேன்னா அந்த கம்பம் குய்யோ கதையை பத்தி நான் செய்ய போறேன். கம்பம் குய்யோன்றது மைண்ட்ஸ்ல இருந்துச்சு. மைண்ட்ஸ்ல இருந்து அது ஒரு so if let's say if you want to make a horror film right you need the reference of how the village was look like once upon a time. ஏன்னா அந்த village போட்டோலாம் இப்ப கிடைக்காது. அது எல்லாமே டீடைல்ஸா இருக்கும். அங்க காடி நரிச்சு சீன கடை என்ன இருந்துச்சு நான் எல்லாமே நான் பாத்துர்க்கேன் போட்டோல. இந்த மாதிரி போட்டோல இவன் தான் அஜித் குமார் அட்டிப்பத்தி. அவங்க அக்கா தான் நக்மா. பாவம் என்ன சாவணுமா? அதுதான் பிளான். இல்ல இதான் அட்டி அந்த மகன் பையனா பேர கலெக்டர் வயிறு போட்டோலாம் எடுத்துக்கிட்டா அத்தி பட்டினாலும் தெரியுமா? சோ அந்த மாதிரி வந்து ஐ வாண்ட் டு மேக் அதுதான் என்னோட கோல். நான் சொல்லியிருக்கேன் ஒரு எடுத்தனா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நான் எடுத்தேன் கிறிஸோட வாழ்க்கை கதை எடுக்கிறேன். Actually we had a serious conversation. நான் அவட்ட சொன்னேன், நீ எப்பயாச்சும் ஓகேன்னு சொன்னா உன்னோட வாழ்க்கை கதை நான் எடுக்கிறேன் சொன்னேன். அவன் சொன்னான் நான் சாதிச்சு போறேன். நீ இப்படா சாதிக்க போற? அதுதான் சேலஞ்சு. நான் எப்போ சாதிக்கணும் அப்பதான் ஓட்ட வாய்க்கிறது. ஸோ சொல்லிட்டேனா? அப்போ எனக்கு புரியல. ஒரு டைம் வந்து சொல்லுவாங்க, நீ ஏன் பட ஃபீல்ட்ல இருக்காத ஃபிலிம் ஃபீல்ட்ல இருக்க படம் நான் சினிமால இருக்கேன்னு நீங்க சொல்லிதான் எனக்கு நான் ஃபிலிம்ல இருக்கேனா? இல்ல ஆக்சுவலி நான் இங்க ஒன்னு சொல்ல வரேன். கிறிஸ் வந்து before Poonan met Chris, I know Poonan first, right? So நான் Poonan சொன்னேன், டே my friend here wants to try out for Tamil movies series. சொன்னேன் நீ வந்து அப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். அன்னைக்கு அவன் ஃபோன் நம்பர் என்ன தரவா எஸ் கிரிஷ் ஆக்டர்னு சேவ் பண்ணிச்சான். இன்ன வரைக்கும் அந்த பேர் கிரிஷ் அப்போ சேவ் அந்த பழைய ஆபீஸ்ல இருந்தா கிரிஷ் ஆக்டர். ஏண்டா என் பேர் மட்டும் ஏன்டா ஜீவன் சேகர்னு இருக்கு. அப்படிதானே வந்து அவன் மட்டும் நான் கிரிஷ் ஆக்டர். ஸோ ஓகே அப்போ வந்து எனக்கு வந்து நடிக்கிறதுலாம் வந்து சம்திங் வந்து ஐ எம் ஓகே டு ட்ரை பட் ஐ வாஸ் நாட் லைக் ரியலி. இப்போ வந்து எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா லைக் தட் மூமெண்ட்ல அந்த ஊர் சுற்றும் பாய்ஸ் அண்ட் உயிர் போறேன். ஸோ பேக் டு பேக் வரனால சரி தென் that moment I think that's the moment I'm already officially in Indian industry. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரியில் பட் அதுக்கு முன்னாடி சைனீஸ்ல இருக்கேன். அதுக்கு முன்னாடி சைனீஸ் இண்டஸ்ட்ரி சீச்சோங் பண்ணா சைனீஸ் படத்தில்லடா. ஸோ இவங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஏன் இப்படி இருக்க, ஏன் தோசா காசு இல்லையா, அப்படி காசு நிறைய வருது போல இருக்கு. அப்படி யார் நீங்க 1 கோடி நீ பார்த்த? Okay, I will tell you honestly how much it's coming. Toss-up வந்து every month we get about $1,200. அது வந்து எடிட்டருக்கு அப்புறம் லைக் இவங்களுக்கு வந்து கை செலவுக்கு மட்டுமே போகுது. ஸோ அப்படி போயிடுது. அப்படி அவங்க நீ கோடி கோடி ஓ லட்சமா வருது நீ பார்த்த லட்சமா கொடுக்கறது நீ பார்த்த. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து நான் கேட்டேன், பரவாயில்ல எனக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் திருப்பி கொடுங்கன்னு. அப்போ ஓ அதுவா, அது தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போச்சு, தண்ணியில் வச்சு எல்லாம் ஃபோட்டோ காண போச்சு. நீங்க இருக்கிறது ஃபிளாட்ல அவ்வளவு தூரம் வந்துருக்கா, மலேசியாவே முழுகி இருக்கணுமே, சுனாமி வந்துருக்கணுமே. எப்படி? ஆனா இப்ப தர வீட்டுல தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் எப்படி தண்ணியில இருந்து முழுங்கினாங்க? தண்ணியில முழுங்கினீங்க. நீ இருக்குது 20வது மாடியில. இது எப்படி தெரியுமா, பாட்டி செத்துட்டாங்க நேத்து இந்த காரணம் தானே சொன்னேன், இன்னைக்கு வந்து வேற பாட்டிங்க. எத்தனை பாட்டிங்கன்னா யோசிச்சு சொல்றேன். தாத்தாவுக்கு நிறைய பொண்டாட்டி இருந்தாங்க.
வாரம் ஒரு சாவு ஸ்கூல்ல போட்டுட்டு இருக்கியா நீ? இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னான், டேய் என்ன புதுசாக வர முடியாது, எங்கள் பாட்டி இந்த ப்ரெக்னென்ட் இருக்காங்க. லைக் இது சரி நாங்கள் நம்பிட்டு வந்துடுமா. that actually went wrong for me very much. இது வந்து will go dark a bit. So the thing is that நான் எங்கள் அம்மா இறந்தப்ப நான் ஒரு ஷூட்டில் தான் இருக்கேன், ஒரு மியூசிக் ஷூட்டில் இருக்கேன். அதில் நான் ஸ்டாண்ட் கோரியோகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மா இறந்துட்டாங்கன்னு ஃபோனில் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன மைண்டில் ஓடுனுச்சுன்னா, not to tell them okay my mom passed away. எனக்கு இந்த ட்ராமா லைக் இந்தியன், I always have to cautious, right? I don't want to be the stereotype Indian. So எப்படி நீ சொல்லுவேன் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க நான் பாதியிலே ஷூட் அவுட் போகணும்னு சொல்கிறது? நான் அங்கேயும் பேசாமல் வந்து ஸ்டன் ஆகி அப்படி உட்காந்துட்டு இருக்கேன். அவன் பார்த்துட்டு ஐயோ ஓகே அவங்களே ஃபைண்ட் அவுட் லைக் you don't feel okay, like are you okay? No, yeah it's okay, I'm fine. No, can you need anything, do you need anything to drink or that? No it's okay. நான் அப்போ வந்து ப்ரொடியூசர் வந்து தனியாக கூப்பிட்டான். What happened after the call you changed? I don't know why straight away I'm so scared. Like don't get me wrong, I'm not trying to stereotype here. Please don't get wrong this thing. I'm not here to tell you that an excuses, but my mom really passed away, but I don't know how to tell. I'm all over. Like what the heck, why you didn't tell me? But usually when people tell these things this becomes stereotype. Because okay, this is because me and Chris are very much in the வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப செஞ்சோம். லைக் நான் வந்து because I grew up in a Chinese production house. He used to grow up in a Chinese production house. In a Chinese production house, they're the most efficient production house. Chinese production house, நீ பார்க்குற நம்ம டாஸ்அப்ல இவ்வளோ வேலைலாம் பண்ணிட்டு it's very normal in a Chinese production house to do that much work. We very accurate in timing. So me and him were very used to it. In the Chinese production house, when Indian people come and work in this production house, they have 101 excuse not to do the job. Those Indians Indians who come out there. And the Indians who survive in the Chinese production house, if you see them, they do very well in a lot of Malaysian movies. நீ அந்த director of photography la பார்த்தா they Indians because they worked in Chinese production house. Whereas in Indian production house when they work, I'm sorry to say it's not efficient. It's not as good as what you think it is because you can see it in the quality itself. இது நானே ஓப்பனாக சொல்கிறேன். ரீசெண்டாக வந்து ஒரு சீரிஸ் ஓடிட்டு இருக்கு, ஓடி முடிஞ்சிருச்சு இது பார்க்கும்போது. ஸோ வந்து என் ஃப்ரெண்ட் அதை நடிச்சிருந்தான். You know how the first look will they'll release first look character lookனு வந்துச்சுல, they took like a screenshots from the scene, like அது கொஞ்சம் ஒரு மாதிரி blur-ஆ இருக்கும் தெரியுமா, and then they tag, you know the Instagram tag, அந்த பர்சனை டேக் பண்ணி they released it, revealing this look from this series. நான் அவன்கிட்ட கேட்டேன், என்னடா இது இப்படிதான்டா, இதுதான் first look. இல்லை அது ஒன்று இருக்கு. பட் ஐம் நாட் சேயிங் இஸ் பேட், ஜஸ்ட் தட் இன் த சைனீஸ் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரி they are very cautious about Indians who come in. So they don't usually easily எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பிஹேவியர்னால லேட்டாக வர்றது அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக டேபு, நிறைய எக்ஸ்கியூசஸ் எல்லாம் வந்து டேபு. அடுத்த ப்ராஜெக்ட் உன்னை கூப்பிடவே மாட்டாங்க. யூ ஆர் டன் ஃபார் குட். திருப்பி கூப்பிடுறாங்கன்னா இஃப் யூ see if you are Indian or Malay எல்லாம் வந்து ஒரு Chinese ப்ரொடக்ஷன் இருக்காங்கன்னா they are very efficient. That's why they are there. They can survive there. So simply to put it, அதான் உண்மை. Actually like எனக்கே வந்து I work with primarily in team நீ முன்ன பார்த்துருந்தேன்னா ஒரு சைனீஸாக தான் இருக்கும். It's very recently I have like 2-3 Indians and you know how strict I am at work. But generally இருக்கும்போது it was very very tough because நீ ஒரு இந்தியனாக இருக்கும்போது ஒரு entirely Chinese product because I'm shooting very expensive ads, right? They actually look down on you. You have a lot to prove because generally I'm sorry to say when the certain Indians have given a very bad name for production house. And அந்த ட்ராமா தான் I understand so that's why I always need to prove 2 times 3 times harder. நீங்க எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிட்டே இருக்கணும், எஃபிஷியன்ட்டா இருந்துகிட்டே இருக்கணும். there's no other way. ஒரு சீனோட ஒர்க் வந்து அவன் உன்னோட லோவா தான் இருப்பான், ஆனா அவன் வந்து ஒரு ஸ்டெப் தான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது. பட் நீ அவனோட பெட்டரா நிறைய பண்ணணும், நீ ஒரு 10 ஸ்டெப் வந்து ப்ரூஃப் பண்ணணும், நீ அவனோட பெட்டரா இருக்கு. ஒரு நம்பிக்கை வருது, அவங்களுக்கு நம்பிக்கை வருது. நான் வந்து செட் டைரக்டரா இருக்கும் போதே நான் வந்து சொல்லுவேன், இந்த கேமரா வந்து நீ பாரு, நீ டைரக்டராக இருக்கும்போது நான் வந்து இப்போ டிபியோட வேலை எனக்கு I don't have to know, but do you know, like he knows, அந்த டிபியோட வேலையை நான் உட்காந்து பண்ணுவேன். ஏன்னா நான் சொல்லுவேன் எனக்கு கேமரா இப்படி வந்து இப்படி வரணும், அவன் சொல்லுவேன் முடியாது, they don't respect you, முடியாதுன்னு சொல்லுவான். நான் என்ன தர பண்ண வருது அந்த முடியாதுன்னு சொல்லுவேன், okay get out, I will do it. So நான் எடுத்து செஞ்சேன்னா that's the time when I'm telling you something and I could do it and you can't do it, they will lost respect to the DP. So அந்த மாதிரி நீ ப்ரூஃப் பண்ணாதான். இது வந்து ஒரு தடவை ப்ரூஃப் பண்ணக்கூடாது, ஒரு செட் நீ போகும்போது ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கணும். Then until you reach a level then you can be free lab, but it takes so long. It took me like 8-9 years. See how tough is that. So so கொஞ்சம் off topic but it's an important one to know. அந்த மாதிரி போயிட்டு ஓகே ஃபோட்டோமெட்ரி எங்க விட்டேன்,
கேட்டேன். அதான் அவங்க வந்து நீ இது ஒரு வருஷம் கட்டு ஃப்ளட் ஆயிடுச்சு. ஸோ கேட்டபோது சரி இப்போ எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ஃபோட்டோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்கிட்ட அந்த கதைலாம் சொல்லாதீங்கன்னு சொன்னதும் அப்புறம் வந்து ஒரு நான் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன், டோன்ட் ப்ளே வித் மீ, லைக் இது வந்து நான் உங்ககிட்ட படிச்சு நான் வச்சுக்கிறது என்கிட்ட நீங்க புடுங்கிட்டீங்க, லைக் நான் கொடுக்கல, லைக் யூ டோக் இட், யூ சே தட் நான் மட்டும் பத்திரமா வச்சுக்கோ. அது புரிஞ்சுறதுல நீ வாலி கொடுத்த ஆக்சுவலி கரெக்டா அது கன்சிடர்ட் வந்து மேனிபுலேட் பண்ணி தானே வாங்குறாங்க. ஃபேமிலி அப்படின்னு நினைச்சு தான் கொடுத்தேன், திருப்பி வராதுன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் ஆல்சோ எனக்கு ஆக்சுவலி டு மீ ஃபோட்டோஸ் நத்திங், நானே ஃபோட்டோ ரொம்ப எடுக்க மாட்டேன். ஸோ அப்போ எடுத்துட்டாங்க. சரி கேட்டேன், மண்டே சொன்னேன், மண்டே அது ஒன் ஆஃப் த மண்டேலா போன மாதம் ஒரு வாரத்தில் வந்து சொன்னேன் இந்த மாதிரி கொடுப்பீங்களா, ஓகே எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு. சரி கேட்டேன், மண்டே கேட்டேன், ஓ இன்னும் எடுக்கல, அடுத்த வாரவா? என்னடா கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி இருக்கு, என்ன எத்தனை வாட்டி காலையிருது சிவாஜி பஸ்ல அதே கேள்வி. உங்க ப்ராஜெக்டோட வேல்யூ என்ன? கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை எனக்கு இந்த மாதிரி திருப்பி ரீசன் கொடுத்துருக்காங்க. கடைசியா நான் சொல்றேன், எனக்கு தெரியாது, எனக்கு இதே மாதிரி வந்துகிட்டு இருக்கு, நான் அடுத்த மண்டே வருவேன், எனக்கு போட்டோ இருக்கணும். ஓகே அடுத்த மண்டே வந்துருச்சு, போன் எடுக்கல. அவங்க மெசேஜ் அனுப்புறாங்க, ஓ எல்லாரும் சீக்கா இருக்காங்க, வயித்தால போயிட்டு இருக்கு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க, நீ வந்து போட்டோ அடுத்த வாரம் இதுக்கு மறுபடியுமா? நான் ஹாஃப்வே வந்துட்டேன், ஹாஃப்வேல வந்துகிட்டு இருக்கேன். ஹாஃப்வே வந்து அங்க அந்த பிள்ளை போன் அடிச்சு, ஓ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வந்துட்டு இருக்கீங்களா, ஐயோ அம்மா இப்பதான் போட்டோ எடுத்துட்டு கழுவ போயிருக்காங்க. ஓகே கொஞ்சம் பேக் ட்ராக் போனோம். என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அக்கா கிட்ட அது மாதிரி see family, see how complicated people are. சொந்தக்காரங்கன்னா காம்ப்ளிகேட்டட் தான். சோ இது என்கிட்ட சொன்னாங்க, அக்கா கிட்ட மட்டும் எப்படிச்சும் தப்பி தவறி கூட போட்டோ கொடுத்துறாத. அது அவங்க ஆமா சின்னமா சொல்றாங்க, அக்கா கிட்ட போட்டோ போனுச்சு, அது உனக்கு செய்விட வச்சிரும். போட்டோ எல்லாம் வச்சாலும் வச்சுட்டு போனோம், ஆன்லைன் ஃபுல்லா போட்டோ இருக்கு, எடுக்கணும் எடுத்துக்கலாம், எனக்கு பிரச்சனையே இல்லை, வைக்கணும் வச்சுக்க சொல்லு. வாரம் வருது, வீடியோ கூட எடுத்து வச்சுக்க. 3 பேர் ஒண்ணா இருக்காங்க, இவங்களும் வருவாங்க சேர்ந்து. நான் 7 உட்காந்துருக்கேன், நீ உட்காந்து, நானே இயேசுவேன்னு உட்காந்துருக்கேன். நீ ஸ்டைல முடிக்கிற முடி கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. சரி அப்போ வந்து அக்கா கிட்ட கொடுக்க தப்பி தெரிவிக்க சொல்லவே கூடாதுல்ல, ஓகே சொல்லவே கூடாது, சரி சொல்ல வேணாம் விட்டுருவோம், சொல்லிட்டாங்களே. ஆனா இப்போ பார்த்தா அக்கா போட்டோ எடுத்து கழுவ போயிட்டு இருக்காங்கன்னா, என்ன அக்கா போட்டோ அக்கா கிட்ட தான் கொடுக்க கூடாது சொன்னாங்களா? ஓ அப்படியா, யார் சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க. ஓ சொன்னா பொய் சொல்லணும், பொய் ட்ரை பண்றதுல மறந்துட்டாங்க. என்னடா ஒருத்தனும் ஒரு கதை, அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் ஒரு கதை இல்ல, இவங்களை பத்தி அவங்க சொல்லுவாங்க, அவங்கள பத்தி இவங்க சொல்லுவாங்க. சொல்லணுமா என்ன ஷாக்கா வர இல்ல, போய் எப்படி சொல்றதுன்னு ஆக்சுவலி என் நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா. தென் நான் சொன்னேன், ஐம் ஆன் த வே, எனக்கு தெரியாது, நான் வரேன், வீட்டில் போய் பார்க்குறேன். வீட்லையா? இந்த சீன் இப்படி தான் நடக்குது. காடி திரும்பிட்டு அப்படியே காடி வந்து மண்ணுல பறந்துட்டு அவர்கள் எடுத்து வர்றாரு. ஆம்பல சிங்கம் சிங்கம் இங்க அந்த போட்டோ கிளம்பி எழுதுறத பட்டு அவனுக்கு அந்த செக்யூரிட்டி கார்டு அவன் எடுத்துடல, அவன் அடிச்சேன். ஆனா ஆறா அவங்களுக்குள்ள எனக்கு தான் ஒழிச்சு. வீட்டுக்குள்ள போறேன், எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் வயித்தால ஒரு அந்த பிள்ளை வந்து ஒரு சின்ன பிள்ளை வந்து KFC சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. பார்த்துட்டு இதுதான் உங்களுக்கு வயித்தால போறதா? ஓ வயித்தால போனா அப்படித்தான் சாப்பிடுவீங்களா? இல்ல அவங்க வயித்தால போறதுக்கு ஃபில் பண்றாங்க. ஓ அதுக்கு அப்ப அம்மா அங்க, ஓ எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. சின்ன பிள்ளை சொல்லுது, எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க. படிச்சு சொல்ல எல்லாம் சொல்லி கொடுத்த பொய்ய மேல போட்டு புஷ். ஐயோ நான் சொன்னேன் வெளியே இருக்காங்க, ஒன்னு வேலைக்கு போறேன், வயித்தால வந்துருச்சு, இவ்வளவு கதை சொன்னீங்க, எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்க, என்ன நடக்குது? சரி போட்டோக்கு ஏன் இவ்வளவு போய் சொல்லணும்? Like I don't understand. Like can you brain like someone you asking for something so simple and they are making big story out of it. Like ஏதோ ஒன்னு மர்மம், என்ன மர்மம் இதுல? என்னடா மர்மம் இருக்கு? ஒரு சொத்தை வச்சு மறைச்சி வச்சிருந்தா மர்மம் இருக்குன்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுல என்ன இருக்கு? போட்டோலயே மர்மம். போட்டோடா போட்டோ நீ யாருன்னு தெரிஞ்சிடல. நான் தெரியும். இல்ல இது போட்டோ வருது, நியூட் பிக்சர் அத கூட ஆமா அது கூட இல்லடா, இது ஃபேமிலி பிக்சர்ரா, அவ்வளவுதான். அப்ப நான் சொன்னேன் வர சொல்லாமா, டைம் பாட்லாம் ஆகிட்டு இருக்கு, ஒரு half an hour to 20 minutes உட்காந்துட்டு இருக்கேன்.
சந்தான மாதிரி அங்கே போய் நிக்கிறேன். சோரங்க வராங்களா? வராங்க வராங்க. வந்து இப்போ வந்துடுறாங்க. வராங்கன்னா எங்கிருந்து வராங்க? எங்கேருந்து வராங்க? மேலே இருந்து வராங்க. அதோ பாருங்க ஜன்னல், அங்கிருந்து பறந்து வராங்கன்னா பைசன் 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 காலமாடா. ஸோ வந்தாங்க வந்துட்டு ஒரு சின்னோண்டு பிளாஸ்டிக்கில் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்க, பத்திரமா வச்சுக்கோ, எடுத்துகிட்டு வந்து நீ வந்து படம் முடிச்சுட்டு எடுத்துக்க, ஃபோட்டோ திருப்பி கொடுத்துரு அப்படின்னு. படம் முடிச்சுட்டுக்க நான் கழுவணும் அப்படின்னு. ஆமாம், ஆல்பமில் ஒரு ஃபுல் ஆல்பம், இவ்வளோ பெரிய ஆல்பமில் எல்லாம் பை மட்டும் தான் இருக்கு, நடுவில் மட்டும் தான் 2-3 ஃபோட்டோ. பிளாஸ்டிக் தெரியுமா? ஆமாம். என்ன இவ்வளோ எம்டியாக இருக்கு? நான் படம் எடுக்க மாட்டேன், ஆனால் இவ்வளோ படம் எடுக்க மாட்டேன். ஏன் படம் சில படங்களும் கொட்டுது. ஆமாம், இதில் நான் மட்டும் எப்படி தனியாக வந்தேன்? ஆமா, இது என்ன எல்லாத்தையும் வெட்டி கிட்டி எல்லாத்தையும் போட்டோ எடுத்து எல்லாத்தையும் அவங்களோட ஒரு போட்டோ கூட அதுல இல்ல. யாரோட போட்டோ? அந்த அவங்களாம் சரி ஒன்னாதான் பிடிச்சிருக்கோம். ஸோ சின்னம்மாவோட போட்டோ, அந்த ஃபேமிலி போட்டோ, என் தாத்தா பாட்டி போட்டோ எல்லாமே இல்லை. அதுல வந்து நான் எங்க அம்மா தனியா இருக்கிறது மட்டும் ஒரு ஃபியூ. So basically they did an art project where they கட்டிமா எடுத்துட்டு என்னை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. வெட்டி எடுத்துட்டாங்க. அப்ப So அரை மணி நேரம் மேல வந்து வெட்டி எடுக்குது ஒரு 1 or 2, பட் மற்றதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அவங்க போட்டோலாம் எடுத்துட்டாங்க. ஈவன் நான் இருக்கிறதையும் எடுத்துட்டாங்க. நான் சின்ன பிள்ளையில இருந்த ஒரு சில போட்டோங்களும் எடுத்துட்டாங்க. அது ஏன்னா நான் மிட் எங்க அம்மா கிட்ட இந்த போட்டோ பிடிச்சி எனக்கு ப்ரூஃப் இருக்கு. நான் சொன்னேன் இல்ல அந்த மாதிரி போட்டோலாம் இல்ல. அப்ப இது என்னது? ஓ, இந்த படம் ஏற்கனவே பிடிச்சிட்டியாப்பா? ஓ, இது நீ எடுத்துட்டு போயிருப்பிய எப்பயோ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கொடுத்ததே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அம்மா அப்படியே எடுத்து கொடுத்தேன். இன்ஃபேக்ட் நான் என் தாத்தா பாட்டு உங்ககிட்ட தான் உட்காந்து கேட்டு இருந்தேன். இது யாருன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன வருஷமா தான் கேட்டேன். கதையெல்லாம் சொன்னீங்க, கம்மங்குயோ இது அந்த கதை, இது அவங்கன்னு சொல்லிட்டு, ஓ ஆமாவா அப்படிலாம் இல்லையே. பொய் சொல்லாத, நடிக்காத. ஆனா எனக்கு ஸ்பீச்லெஸ். ஐ எம் நாட். நான் இன்னொன்னுமோ கொடுத்துரு அப்படிலாம் இருந்தது. ஆனா அவங்க போட்ட டிராமால சுமாஜி பார்த்துருக்கேன், கமலா பார்த்துருக்கேன். இது உலகமாக நடிப்பா இருக்கு. என்னடா இப்படி? ஏன்னா நீ அப்படி நினைச்சு பாரு. இவ்வளோ ஐயோ சாப்பிட்டே. ஏன்னா ஐயா சாப்பிட்டியா? ஓகே, என்கிட்ட கொஞ்சம் பேக் ட்ராக் போனோம். ஸோ என்கிட்ட காசு கேட்டாங்க. எங்க அம்மா வந்து ஏன் அவங்க பாத்துக்கலன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட காசு எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. வந்து ஒண்ணு பர்த் சர்டிபிகேட், அந்த இதெல்லாம் டேட் சர்டிபிகேட் கேட்டாங்க தெரியுமா? அப்புறம் தான் எனக்கு தெரியும் டேட் சர்டிபிகேட் அவங்க கவர்மெண்ட்ல எங்க அம்மா காசு அம்மா சொல்லி காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது கூட தெரியாம இருந்திருக்கேன். இது தெரியாதா எனக்கு? ஏன்னா அது ஒரு அவங்க தான் வச்சு இருந்திருக்கேன். பாவம் பிள்ளை பாருங்க, செலுத்துக்கு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி பசங்க நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதான் பாருங்க, பொண்ணு யாராச்சும் வருதுங்க இப்படிலாம் யாருக்குடா தெரியும்? உங்களுக்கு யாராச்சும் பொண்ணு இந்த மாதிரி சிங்கிளா இருந்தீங்களா? பேசி விடுங்க. பாவம் தனியா இருக்காரு, ஏமாத்திட்டு போயிருவாங்க. இப்ப இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது எனக்கு. அந்த மூமெண்ட்ல எனக்கு எல்லாம் ஃபிளாஷ்பேக் ஓடுது. ஓ, அப்ப இது நடிச்சது பொய், அது சொன்னது பொய், சாப்பாடு கொட்டுறது அங்க இப்படி ஐயா சாப்பிடியா பின்னால ஐயா சாப்பாடு அப்படிதான். முத வந்து படம் வந்து அந்த ஆனந்தம் பாட்டு மாதிரி இருந்துச்சு. திருப்பி இல்ல அதான் எனக்கு இப்ப எப்படின்னா, இப்ப அந்த சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப வந்து நான் சொன்னேன் இந்த போட்டோலாம் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க, யாரு கொடுக்க போறீங்க? இப்ப இதை வச்சுட்டு என்ன நான் இந்த போட்டோலாம் எடுத்துட்டு மந்திரம் செய்ய போறேன்னா, ஏன் இதெல்லாம் வந்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன பண்ணுவேன்? ஆமாவா? என்ன பண்ணுவேன்? என்னடா சொல்ற? எனக்கு அப்படியே இல்ல என்ன சொன்னாங்க? ஆமா, மந்திர செய்ய எடுத்திருக்கீங்க இந்த போட்டோலாம் அப்படின்னா, ஆமா. ஓ, அதுக்கு ஆமாட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. சோ வாட் யூ கோனா டு? எனக்கு அந்த கதை திரும்பி ஏன் தெரியாத மாதிரி இருக்கேன். ஸோ சொன்னதும் எனக்கு அப்படியே அந்த பாட்டில் பின்னால யார் என்ன சொன்னாலும் யார் செஞ்சாலும் சொந்தமும் பந்தமும் சூனியம் வைக்கும் அப்படின்னு எனக்கு பாட்டு அப்படி திருப்பியும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாரு. பின்னால ஐயா என்கிட்ட இருக்கோம் எடுத்துக்கோ. The auntie literally என்ன எங்கேயோ பார்த்துருக்கேன் சரி, இன்னுமா எனக்கு தெரியல. பார்த்தா அவங்க தான் உன்னை கிட்னாப் பண்ணிருக்காங்க. எனக்கு because she raised me from young and with my mom, and she's the one of the most even closer than my mom. I was so close at one point. சின்ன வயசுல அவங்க கூட தான் நான் ரொம்ப வளருவேன். எங்க அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தான் என்னை பார்த்துக்குவாங்க. Actually she was very nice to me, and I don't know what changes to her. ஏன் இப்படி ஷிஃப்ட் ஆனாங்க, எப்படி காலம் மாறிச்சா, என்ன மாறிச்சு, அவங்க விட்டு பிள்ளை வந்த பிற்பாடு மேபி அதெல்லாம் மாறி இருக்கலாம், எனக்கு தெரியல. என்ன நடுவில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. They changed drastically different, totally a different person. அதுவும் இல்லாம என்கிட்ட இருந்து எந்த பெனிஃபிட்டும் வரலையா, அது ஸ்லோலி அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி ஒரு இன்னொன்று வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், நீ படம் ஃபீல்லே இருக்காத, நீ வந்து லோரி ஓட்டு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இப்போ ஃபிக்ஸ் பண்றேன். அக்கா வந்து நீ படத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு, நீ படம் ஃபீல்லே இருக்கக்கூடாது, நீ
நீ வந்து ஸ்டாக் சப்ளை பண்ணாத, அதெல்லாம் வந்து உனக்கு நல்லது இல்லை. நீ பாரு லோரி ஓட்டு காசு இவ்வளோ 10,000 சம்பாதிக்கலாம் ஒரு நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு ஒரு நாளைக்கு 1000 வெள்ளி சம்பாதிக்கலாமா? ஒரு மாசத்துக்கு 1000 வெள்ளி சம்பாதிக்கலாம், 10,000 வெள்ளி 30,000 சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி நீ நிறைய சம்பாதிக்கலாம். ஐயோ நீ வா இப்படி மண்டே கழுவுறாங்க, நீ இருக்காது. அப்புறம் சொல்லுவாங்க இந்த பிள்ளை கூட்டி போய் படத்தில் நடிக்க வச்சிரு, அவங்க வீட்டு நான் இருக்கக்கூடாது. அப்போதான் எனக்கு இப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு எல்லாத்தையும் நீ பார்த்தீங்கன்னா தென் அவங்க சொன்னதும் they actually literally did a black magic to me so that because இப்போ இந்த ஃபோட்டோலாம் அவங்க ஃபோட்டோலாம் இருந்துச்சு, நான் ஒரு நாளைக்கு செக் பண்ணிட்டு நான் ஊனோ ரிவர்ஸ் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ அப்போதான் எனக்கு ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு. ஓ இப்போ நீ ஈஸியாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். உங்கள் வீட்டில் யாராச்சும் மந்திரம் செஞ்சிருக்காங்கன்னா அவங்க வீட்டில் போய் நீங்கள் கேளுங்க, ஃபேமிலி போட்டோ கொடுங்கன்னு. கொடுக்க மாட்டேன் தவிர்த்துனாங்கன்னா அப்போனா அவங்க உங்களுக்கு சேவனை செஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். செல்லத்தில் ஏன் கொடுவா ப்ரைவசினாலும் கொடுக்க மாட்டாங்க. கடன் வீட்டுலாம் போயிட்டு குடும்பத்துக்கு கேட்கக்கூடாது. இதுக்கு நாளைக்கு காலை எந்திரிச்சு நேபர்ல அங்கிள் நல்லா இருக்கீங்களா இருக்க உங்க குடும்ப போட்டோ கூட ஏன்டா ஃபோன் பார்க்கணும் போ கொடுக்கப்படுது. உங்களை யாரும் சேவன் வச்சுட்டாங்க. இல்ல நீங்க தான் எனக்கு சேவன் வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஃபுல்லா குடும்பம் சண்டை போட்டுருக்கேன். என்ன சண்டை? நீ பெச்ச 10 வச்சதுதாங்க. நீ 10 வச்ச நெருப்பு. But on a serious note, the reason why he wants to share this story is ரொம்ப நாள் வந்து இது நாங்கள் ஃபன்னியாக தான் போனோம். பட் ஐ திங்க் அவனே ரொம்ப ஷாக் ஆகிட்டான். இல்லை டு பி அந்த டைமில் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ண நீயே சொன்னேன் எப்படி அப்படி வந்துட்டேன் லைக் ஏசிடிபி இதாவது பண்ணிட்டு வந்துருக்கேன். இல்லை நான் சொன்னேன் என்னடா ஒரு 7 வச்சாலும் அடிச்சிடலாம் சொன்னேன். உனக்கு நடந்த பிறகு எதுவும் பண்ணல, உனக்கு எங்கேயோ நினச்சா. நானும் அப்படி தான் நினச்சேன். நீ சம்டைம் தேர் இஸ் அ சாஃப்ட் சைட் யூனோ ஃபேமிலி அப்படின்றது ஐ டோன்ட் நோ ஹவ் டு ரியாக்ட். டு பி ஆனஸ்ட் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? லைக் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அது கூட பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி ஈவன் they don't even give me the photo, so I don't care. போட்டோ தானே, வீடியோ எரிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிக்குவேன். வீடியோ எரிஞ்சு போச்சு, ஃபோட்டோலாம் போச்சு, ஓகே. இப்போ அந்த வீடியோ பார்த்து ஆனால் how they reacted towards me, இவ்வளோ ட்ராமா பண்ணி இல்லை வேணும்னு கேட்டிருந்தா நானே கொடுத்துருப்பேன், கழுவியே கூட கொடுத்துருப்பேன். why is it so toxic in this much of toxicity? லைக் இது ஏன் நான் என்ன பண்ணேன்? லைக் நான் என்ன செஞ்சேன் உங்களுக்கு? ஏன் இவ்வளோ ஹேட்ரட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இது எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் இவ்வளோ ஹேட்ரட்? ஏன் நான் வளரக்கூடாது அப்படி இப்படிலாம் ஏன் நினைக்கணும்? நான் வளர்ந்த நாளைக்கு உங்களுக்கு தான் நல்லது, நான் உங்களுக்கு திருப்பி செய்ய தானே போகிறேன். ஏன் அந்த விஷயம் உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஏன் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? அப்படியே உனக்கு அந்த if you ask me seriously, இது வந்து ஒரு very much a human nature. ஏன்னா சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து நல்லது பண்ணால் லைக் we want to improve our life, so we get out of the mentality of like okay I want to break the mentality and I want to improve my life, and breaking the mentality is very very tough, right? So நீ அந்த பிரேக் பண்ணிட்டு நீ போயிட்டு இருக்கும்போது மற்றவங்க வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேது நீ அந்த பிரேக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கேன். So you are progressing more than that, but you are struggling to break that every day, but they don't see struggle, they see you moving forward. So நீ அந்த மூவிங் forward பார்க்கலாம், அவங்க வந்து அந்த மூவிங் forward பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இவன் நம்மளோட பெருசாயிட்டானா நாளைக்கு வந்து அதான் நீ வந்து once they knew you were someone they came, but we all know fame doesn't give you money, right? I think you all should know like fame actually doesn't give you money. It's a lot of hard work. It's a lot of things. இவங்களுக்கே தெரியும் இவ்வளோ way more than just a fame. So நீங்க டாஸ் அப் மெயின்டைன் பண்ண டாஸ் அப் கால every day you have to work. It's a lot of work to do, and just maintaining it and be consistent is damn hard. So நீ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது மேபி they just feel like I'm being left out, but when they being left out நீ வந்து பாரு நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்ட, அவங்க பிள்ளைங்க வந்து இன்னும் அங்கே தான் இருக்கு, அவங்க வரல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த இப்போ மட்டும் இப்படி வர நம்ம பிள்ளைங்க வரல, அது வந்து பிள்ளையை ரொம்ப செல்லம் கொடுத்தா இருக்கிறது, சொந்த கால நிற்கிறது இல்லைன்னா அது மாதிரி தான் நடக்கும். இல்லை இது வந்து நீ ஹியூமன் நேச்சர்னு சொன்ன, பட் இந்த மாதிரி கதை வந்து நான் மோஸ்ட்லிடா நான் இந்தியன் ஸ்கூல்ல தான் கேட்டேன். நான் சொல்லான்றேன் அதான் ஹியூமன் நேச்சர். பட் தெரியல மற்றவங்களும் இது நடக்கலாம், நான் இல்லைன்னு சொன்னேன். பட் நான் கேட்ட கதை வந்து இந்தியன் ஸ்கூல்ல ரொம்ப நடக்கும். அது ஓகே இது சின்னதாக சொல்லியிருப்பேன். இந்தியன் ஸ்கூல்ல ஏன் மற்ற ரேஸில் நடக்குது, ஆனால் மற்ற ரேஸில் வந்து சில்லி திங்ஸ்க்கு நடக்காது, சொத்து பெரிய பெரிய விஷயம். ஆனால் இந்தியன் ஒரு சின்ன குண்டு ஊசிக்காண்டி ஒரு ஃபேமிலி. Like very famous example would be like I'll be honest with you, I just want to call you Indians, right? You're one of the most toxic people in terms of things. Like எனக்கு இன்னொருக்கும் like I genuinely lost respect towards Indians in Malaysia because remember the nasi lemak lady who was selling nasi lemak? MCO timeல wow, she was actually trying her best to provide something. They bullied the shit out of her because she couldn't fulfill the orders. அது செலிப்ரேட் பண்ற பதிலா அவங்கள வச்சு திட்டி அவங்க ஹஸ்பண்ட் like they really brought her down. It's like
Do you think any other culture would have done that during MCO time? கரெக்ட் அது இப்போ என்னன்னா லைக் நீ அந்த அந்த நேஷனல் மாலிடி கொண்டு வந்தல இது வந்து ஒருத்தனை கீழே கொண்டு வர்றதும் இந்தியன் தான், ஒருத்தனை தேவையில்லாம மேலே ஏத்துறதும் இந்தியன் தான். மேலே ஏத்திட்டு அவன் ஒரு லெவலுக்கு வந்தா அவனை பேஷ் பண்றதும் அதே இந்தியன் தான். இவனுங்களே தூக்கி விட்டு நான் சொல்றேன் இப்போ எக்ஸாம் the thing is it sets an example for the next generation. இப்படி பண்ணா தான் நம்ம வந்து ஒரு இடத்துல இருப்போம். I'll tell you, you know this balloon akka, she was doing her reel, அவங்க ஸ்டைல்ல அந்த ஒரு ரீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க இவங்கெல்லாம் ஏத்தி விட்டு லைக் யூ brought her to a fame and then when known television channels அவங்களை கூட்டு வந்து ஒரு known ஷோல வந்து அவங்களை portray பண்ணும்போது people start to bash. இவ அப்படி என்ன பண்ணிட்டான்னு வந்து இந்த ஷோ கொண்டு வரீங்க, இவ அப்படி என்ன தான் you call her as a guest ன்னு. Same goes to Watermelon Star. அதான் சொல்றேன். ஸோ இப்போ என்னன்னா இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஷி ஹவ் டன், இட்ஸ் அபவுட் நீங்க என்னத்தை பண்ணி தொலைச்சதுனால தான் இப்போ இவங்க இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ கம்மிங் பேக் டு த இந்தியன், நீ ஒண்ணுமே பண்ணலன்னா சொந்தக்காரன் தான் பண்ணுவான், இதுதான் ஒண்ணுமே பண்ணல இதெல்லாம் உருப்படாதுன்னு. நீ ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா இவன் எப்படி மேலே வந்தான், அதுவும் சொந்தக்காரன் தான். நீ நல்லா இருந்தாலும் பிடிக்காத சொந்தக்காரன் தான், நீ நல்லா பண்ணா கூட பிடிக்காத சொந்தக்காரன் தான். இல்ல நம்ம நான் இப்பயே சொல்றேன், டாஸ் அப் பண்ணும்போதே you know like a lot of people hate us. அதான் சொல்றேன். Like when I say haters, not general people, among our peers itself, we know they hate us because among all three of us, I think the most person that got disrespected the most of the time is Poonan. எங்காச்சும் போனானா ஏன்னா நான் வந்து I don't participate in a lot of things and Chris also doesn't. People don't even know me before. Yeah, so we don't really participate, but Poonan da like known face in the Indian community, but he gets because he's with us now, he gets a lot of disrespect. ஆமா அது அவன் ரொம்ப வேகஸ்னா பட் ஸ்டில் அதான் என்ன கீரா வந்து பிகாஸ் இப்போதான் வந்து நம்ம கொஞ்சம் 3 பேர் ஒன்றா அந்த மாதிரி ஆரம்ப டைமில் வந்து லைக் இப்போ பிகாஸ் நம்ம 3 பேர் பண்ணுறதுனால அந்த டைமில் வந்து சில ப்ரைவேட் இவெண்ட்லாம் நடக்கும் அமாங் த மீடியாஸ் அண்ட் ஆல் தட். ஸோ லைக் கீரை வந்து அந்த ஒதுக்கி வச்சிருவாங்க, லைக் தே ஓன்ட் லைக் ஊர் ஒதுக்கி தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒதுக்கி வைக்கிறேன் லைக் தேல் கால், உனக்கே தெரியும் இட்ஸ் லைக் யூ ஆர் பீங் an ஆப்ஷன். வா அந்த மாதிரி. பட் என்னன்னா பார்த்தா தேவடியா மாதிரி தெரியுதா அந்த மாதிரி. ஸோ the media all like they see me as a very separate person, you know. அங்க மத்த ஆக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாம் நடிக்கிறவங்க, டெக்னீஷியன் எல்லாம் அவங்க எல்லாம் இருப்பாங்க, நான் மட்டும் தனியா இருப்பேன். ஆனா I'll feel like நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா, லைக் லைக் am I like ஏதாச்சும் ராங்கா ஒரு பாதையில போயிட்டோமா, எனக்கே அந்த தாட் ஒன்று வரும். இந்த யூடியூப் ஆரம்பிக்கும் போதோ and then doing இந்த மாதிரி சின்ன சின்ன சீரிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி இப்போ இந்த டாஸ் ஆஃப் பண்ணும்போது ஸ்டில் அதே மாதிரி தான் இருக்கும். பட் யூனோ there's அந்த எந்த டைம் வந்து it will be like என்னை காம் பண்ணோன்னா அந்த மீடியாவில் வந்து எனக்கு ஒரு அட்டென்ஷன் இருக்காது. ஓ நீங்க அந்த இன்டர்வியூ எங்கே பண்ணுங்க, நானும் என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்கடா. கீழே இறங்கி வரும்போது அந்த கேமரா பிடிக்கிறவன்லேருந்து அவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு கொஞ்சம் நேரம் இருந்து நேரம் வந்து ப்ரோலாம் பார்த்துருக்கேன், தேங்க்யூ ஒரு ஃபோட்டோ எடுங்க, நான் ஃபைனலி என்னைய பார்க்குறோம் ஒருத்தர் இருக்கு அந்த மாதிரி. பட் என்னன்னா தட் மாஸ் மீடியா வந்து they will always try to like வேணா இன்க்ளூட் பண்ண வேணும். ஸோ அதனால வந்து நானும் சரி ஓகே அப்படின்னா இருந்துட்டு போட்டோம், நான் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், let it be. Like அது வந்து அவனுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்க்கும் அவனுக்கும் இட்ஸ் லைக் இது நம்மளே பேசியிருக்கோம். லைக் நிறைய ஈவெண்ட்ல வந்து நிறைய பேர் பார்ப்போம், அவனு கேட்பான் என்ன நம்மளெல்லாம் யாரும் கூப்பிட மாட்டாங்கன்னு கேட்டு ஞாபகம் இருக்கு. இல்லை இப்போ நிறைய பேர் என்னை கூப்பிடுவாங்க, பட் ஜெனரலி I don't go is because நான் எதை இன்வென்ட் பண்ண இவங்க 2 பேர் தான் கூட்டிகிட்டு போவேன். ஸோ பை டிஃபால்ட் 2 பேர் வந்துருவாங்க. பட் அங்கே போகும்போது வந்து லைக் they give me attention but they sometimes don't give them the attention, so I don't really like. I will tend to be back, so we don't, it's not like we don't want to go for a lot of events. I know a lot of callers for the college events and everything. There's a mutual decision that we made and நாங்க வந்து we just want to be someone that entertain you on screen as well. ஏன்னா we are not great role models to be honest. நாங்க வந்து ஒரு மேதையும் நாங்க எதுவும் சாதிச்சது நாங்க வந்து உங்களுக்கு சிரிக்க வைக்கிறோம் அவ்வளோ. and another thing, இது நான் முன்ன பண்ணும்போது they'll sometimes ஈவென்ட்லாம் போவாங்க, I don't like to go சும்மா ஒரு கெஸ்ட்டாக போகிறதுக்கு வந்து நான் வேணான்னு சொல்லிடுவேன். if I'm there, இப்போ என்னை கூப்பிட்றேன்னா நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி பார்த்ததுனால தான் நீ என்னை கூப்பிட்டல, so let me do that with the audience. இப்போ அந்த டாவி ஷோ பண்ணும்போது I will propose to them, நான் கெஸ்ட்டாக வருது பிரச்சனை இல்லை, பட் ஜஸ்ட் give me a slot, let me just interact with you. ஏன்னா அதை பார்த்து தான் வந்து கூப்பிட்றாங்க. இதுனா எனக்கே வந்துச்சுன்னா நான் ஒரு சில ஈவெண்ட்லாம் போகும்போது I don't know name யாருன்னு, they'll be this artist all be there, அப்படியே உட்காந்து இன்னமும் அந்த பெருசாக அப்படியே சாதிச்ச மாதிரி அப்படியே உட்காந்துருப்பேன். நானே என்ன நடக்குதுங்க, லைக் I know they are guests but the way they behave as if like இன்னமும் அப்படியேன்னு. ஸோ எனக்கு அந்த கூட்டத்தை நான் உட்காரும் போது இப்போ
ஒரு மாதிரி கெத்தா இருக்கும்போது எனக்கே ஃபீல் ஆகும்போது பின்னால ஸ்டூடெண்ட்க்கு ஃபீல் ஆகாதா? அப்போ என்ன அவன் என்ன நினைப்பான், இது யூடியூபர் இந்த நிலைமை தான் போகலாம். அந்த ஒரு ஃபீல் வருதுனால I'll avoid. நான் வந்தேன்னா முன்ன வந்து I'll say you give me my slot, I'll do. இப்போ கூப்பிட்டா கூட நீங்க ஜீவன கிருஷ்ணம் எப்படி என்ன சொன்னா நாங்க வரோம், ஆனா நீங்க கூப்பிட்டா இங்க 3 பேரையும் கூப்பிடு, தனியா டோன்ட் ஜஸ்ட் இந்த டாஸ் ஆஃப் பிராண்டை வச்சு என்னைய மட்டும் கூப்பிடாது. இட்ஸ் லைக் 3 hours அந்த மாதிரி கூப்பிடுங்க. லைக் I'll say that. ஆனா அதே நேரத்தில் நான் இவங்கிட்ட சொன்னேன், ஓகே பாரு நம்ம வந்து இப்படி பார்க்குறான்னு நம்மளே ஒரு பிராண்டிங் ஆக்கும். தட்ஸ் வை ஐ ஸ்டார்ட் காதலா ஹீஸ் டூயிங் பூனே இஸ் டூயிங் ஹிஸ் ஓன் திங். என்ன டாபியோட சேனல் வந்து இப்படி like I gave him a new idea how to work on and I think he's working on it. இப்போ நீங்க டாபி பார்த்தீங்கன்னா மலையெல்லாம் பேச ஆரம்பிச்சாரு. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்ய சொன்னேன், அதான் இப்பதான் செஞ்சு கொஞ்சம் அப்படியே ஞானம் சொன்னி தொடர்ந்து அது வந்து அது வேற ஒரு டைவர்ஷன்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. I'm just starting now. Yeah, so everyone is going on there and this is like I told them like guys fuck it. Nobody's going to respect us. Just find respect within ourselves. Yeah, for me, I personally working a lot of internally. There are so many things going around, and that's why for me the progression is not that as much as with you guys. But I will catch up. Actually, நீ வந்து அப்படி கம்பேர் பண்ண கூடாது. இல்ல தெரியுமா வாழ்க்கை பாருங்க எவ்வளவு போயிட்டு வந்திருக்கான் ஒரு நாளைக்கு. சொந்தக்காரனே சூனி வச்சான். No, the thing is that like see இப்போ okay to be honest with you, எனக்கு நான் ஏன் இதுல வந்து போய் விழுந்தேன்னா அந்த first of all நான் இல்லாம கூட இதெல்லாம் எதுவுமே அஃபிலியேட் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் எங்க அம்மா போன பாடு that is to be honest நான் அம்மா போயிட்டாங்கன்னு கூட எனக்கு நான் ஒரு அனாதை to be honest. Like beside you guys there's no one for me in my life. There is no one literally. Like அங்க ஒரு 2-3 பேர் இருப்பாங்க சீனங்க ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். Like nobody. I'm அப்போ ஒரு ஃபேமிலி இருக்கும்போது ஓகே ஒரு நம்மளுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கே அப்படின்ற ஒரு தாட்டில் தான் போயிட்டேன். பட் why I'm telling this thing, இந்த மாதிரி மிஸ்டேக் நீங்கள் உங்களையும் நீங்கள் பண்ணிக்காதீங்க அப்படின்றதுனால தான். பிகாஸ் சம்டைம்ஸ் sometime our feelings might lie to you. So you can because the void of not having a love suddenly போனனால அவன் சொந்தம் இல்லாதனால அவன் ஒரு சொந்தம் வந்துருச்சுன்னு விட்டு கொடுக்காம. ஆனால் உங்களுக்கு the thing is right, I know this will go wrong. Somehow deep down you know it will go. ஹான்ச் மாதிரி ஒண்ணு. You know because you know the family how they are. You know most of the people they know. It's like you are having a toxic relationship. You know the guy will fuck you up in some way. Some way the girl will fuck you up. Somehow you know. ஆனா நீ அப்பயும் போய் உழுவ. That's the like the longing you have something you will like ரொம்ப கட் ரொம்ப கட் அந்த ஆப்டிமிஸ்டிக் கொஞ்சம் அந்த அகெயின் இந்தியன்ஸ்ல இல்லாத போது இந்தியன் சைட்ல இன்க்ளூடிங் என் ஃபேமிலி இல்லாத போது நான் தனியா இருக்கும் போது ஒரு பிரச்சனை இல்லை. எப்ப காலை எடுத்து அந்த வீட்டுக்குள்ள வச்சனோ actually I don't want to generalize this. ஆமா அதான் no okay அது சொல்றது நான் சொல்றேன் நான் இவங்கிட்டே சொன்னேன் இது எல்லா இந்தியன்ஸ் இல்ல பட் நீங்க வந்து கல்ச்சரலி we are brought up very emotional. Yeah. So we don't have to express things. பேசி தெரியல அது இமோஷனலா பண்ணி அது ஒரு தாட்டா மாதிரி அது it's not your fault. It's how we are as a culture. Yeah. The reason why I think Chris should we asked Chris whether he wanted to tell the story, but Chris wanted to tell the story. And the Chris சொல்லல because I think a lot of y'all can use this as an example. ஏன்னா நான் இப்போது வந்து இந்த மந்திர கதைலாம் இதெல்லாம் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபேமிலி அடுத்தவங்க பண்ணியிருக்கான்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். எனக்கு நடந்தது பர்சனலாக எனக்கு கேட்டதில்லை. எனக்கு பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாது. ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்கும் போது எனக்கு ஷாக்கிங்காக இருக்கு. லைக் எனக்கும் நடக்குது, நம்மளுக்கும் நடக்குது. இல்ல அது மட்டும் இல்ல because I think a lot of y'all need to understand that among 3 of us you know Chris is the most strongest in terms of இந்த மாதிரி நடந்தா you know Chris will be able to handle it emotionally you know you would think he will be able to handle it, but when it happened to him even he was shocked, taken back. I'm like I couldn't handle it. So I just want to let you know இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். Yes. And don't blame yourself when it happens to you because it's normal. You will have this kind of reaction. So don't get surprised. Don't be surprised and don't blame yourself. I think அது ரொம்ப that's why I wanted Chris to share the story. How I see 3 of us is whenever things happen நான் வந்து முதல்ல வந்து இவங்ககிட்ட தான் வந்து பேசுவேன். இது நடந்திருக்கு அவங்க வந்து we will make a joke out of it and I'll find it in a funny angle and then I'll detach myself from most of the time you laugh at each other. So I will detach on it very fast. Nowadays I detach. Last time I used to be an asshole. I'll be honest, I used to be the worst dick ever. Okay, அது நானே சொல்ல இவனுக்கே நல்லா தெரியும். I was impossible to talk with. Okay, very hard to deal with. I was a dick, but now I know, like that's why
I know வச்சுக்கோ. பட் கிறிஸ் அந்த அதர் ஹேண்ட் நான் இப்பயே சொல்கிறேன், அவங்க அம்மா இறந்தும் போது எல்லாத்தையும் முடிச்சு பிற்பாடு எனக்கு ஃபோன் அடிச்சு, டே அம்மா இறந்துட்டாங்கடா, நான் ஹெல்ப் பண்ணுவா இல்லை எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ at that night as a friends we just sat with him and drank. That's it. Because you know he's coping with it. Whatever he wants to do he does. Poon on the other hand, அவன் வந்து சொல்ல மாட்டான். அவன் சொல்லவே நீயா கேட்கணும். இல்லை அவன் கேட்டாலும் சொல்ல மாட்டான். அவனே முடிப்பட்டு அவன் வந்து சொன்னாது 3 people have 3 way of revealing things. I'm very direct. He பட்டாதான் திருந்துவான். அவன் வந்து நானா சொன்னாதான். ஆனால் அது வந்து but 3 of us have a way of like okay this is how we cope and we just like sometimes we just like be quiet and be with each other. And I think that's what makes this last for so long. So I think each one of us are like that. ஆனால் நான் வந்து இது ஏன் இன்னைக்கு சொல்றேன் because you got I think this is the first time you all got to know a bit more about behind the scene things because Chris decided to share his story. But I just want to say Chris ஏன்னா இது உண்மையில சொல்லலாம், இது ஒரு சைட் பேனா இருந்தாலும் ஒரு சைட் வந்து எனக்கு அது ஃபன்னியா இருக்கு. பட் நம்மளே சிரிச்சோம், நாங்களே சிரிச்சுட்டு தான் இருந்தோம். கேட்கும்போது சிரிச்சோம், நாங்க ரொம்ப சிரிச்சிட்டோம். பட் இருந்தாலும் if your family watches this right what like do you think இல்ல அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லா மூவியும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. லைக் இப்போ பார்த்துட்டு லெட்ஸ் சே இப்போ நாளைக்கு வந்து இது வீடியோ வந்து உன்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏன்டா அந்த மாதிரி சொல்லி தொலைச்சேன் மைரே. நான் first of all I'm already done with them. See, I'm not wishing anything worse for them. They can live happily their life. I mean this their life. ஆனா நல்லா இருக்கும். that moment that happened, that things happened, right? I'm already done. இதை நான் திருப்பி விழுந்தேன்னா என்னோட முட்டாள எவனும் இருக்க முடியும். ஸோ அதனால தான் I already cut ties. Like certain people I'll cut ties lah. So end with this. அந்த மாதிரி என்னவா சட்டை கீழே. Anyways, in the episode வந்து there's no callers because I think this episode became a personal experience from all 3 of us. Mainly Chris, நீங்க நிறைய பேர் வந்து கிறிஸோட கதை வேணும் கேட்டுருந்தீங்க. அது உங்களுக்கு ஒரு 5% சொல்லியிருப்பாங்க. இதே 1 மணி நேரம் போச்சு. பட் நீங்க எதுக்கு அதை கேட்கும் போது you just have to understand each of us come from a very different background. So எங்க 3 பேருக்கும் வேற கதை இருக்கு. அப்படி என் ஃபேமிலி கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க. உண்மையிலே கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த ஃபேமிலி இல்ல, அப்புறம் என்ன உண்மையான ஃபேமிலி. நான் தப்பா எடுத்துட்டு வந்தாங்க. அது இன்னொரு கதைங்க. அது வேற கதை. சீசன் 3ல சொல்லலாம். சீசன் 4 என்னோட பேக்ரவுண்ட் from Saramban also. ஏன்னா somehow உனக்கு நான் ரிலேட்டடா இருப்பேன். yeah. So anyways உங்களுக்கு இந்த எபிசோட பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பின்னங்கள லைவ் ஷோ வந்து we found the location. நாங்க ரெக்கி போறோம். அது ஒரு காலேஜ் தான். அது தெரியல நான் எங்களுக்கு அது இடம் கிடைக்குமா இல்லை. Some people email me about event space. The problem with event space is we cannot accommodate a lot of people. அந்த ஃப்ளோ அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. ஸோ we want to keep it in a college space, college auditorium தான் தேடி இருக்கிறோம், which is accommodating about 100 to 200 people. நம்ம அந்த லிமிட் தான் வச்சோம் 150 ஏத்தனா கூட 200 ரைட். 150 குள்ள தான் இருக்கும். We don't want to make it because we want to do a bigger one in KL next year. That is our ultimate goal and we want to launch merchandise. Like I told you, like we only earn 1,200 USD from this channel. So in the கேரளா வைக்கும் இப்படி ஒரு 10,000 பேர் வருவாங்க. 600 people தான் aim பண்றேன். அப்ப நான் அக்ஷய தரேன்னு தான் நீங்க எல்லாம் வைப்பீங்கடா. பட் அது வந்து எடிட்டர் இதெல்லாம் everyone on this table gets a small percentage of it and I want to increase so that everyone gets paid bigger. So we want to make it bigger. So hopefully we all have plans for it. ஆனால் டாஸ் அப் வந்து எங்களோட கிரவுண்ட் 0 இருக்கும். இங்கே தான் வருவோம். இங்கேருந்து லான்ச் பண்ணும்போது லைக் how I launch கதை he's going to launch David shoot and he's going to launch a few more things that is அவன் ஷூட் பண்ணிட்டான், இன்னும் ரிலீஸ் தான் பண்ணாமல் இருக்கான். ஸோ அது வந்துடும். ஸோ வந்த உடனே எல்லாத்தையும் போய் சப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் ஷேர் பண்ணுங்க. நாங்கள் இதுலேருந்து காசு சம்பாதிக்கல, இதுலேருந்து காசு சம்பாதிக்கிறோம். ஸோ that's why we need your support and hopefully you can support us. Thank you so much for watching. My name is Jeevan. I'm Krish. I'm Davi Ponan. We'll see you in the next one. Ciao.